திருச்சிற்றம்பலம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிட வெண்ணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை வினையடி நீரே. எங்கும் எதிலும் நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருளை வணங்கி வருகின்றேன். மிக சீரோடும் சிறப்போடும் 108 ஆண்டுகளாக இந்த வாகீசர் பக்த ஜன சபையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கும் தொடர்ந்து பக்தர்களாக சாதாரண மக்களுக்கும் இந்த நற்செய்திகள் எல்லாம் போய் சேர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நேற்று மட்டுமல்ல இன்றைக்கும் தொடர்ந்து வருகை தந்தேன நீ ஞாயிற்றுக்கிழமை. அதனால் இன்றைக்கும் தொடர்ந்து இந்த உரையினை கேட்டே தீருவோம் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை குறித்தாக்கி வருகின்றனர். பொதுவாக உலகத்திலே அதிசயங்கள் 7 அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நான் இன்னைக்கு அதை மாற்றி சொல்ல போறேன். உலக அதிசயம் என்ன தெரியுமா? இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி வெளியிட்டாங்க 85. எப்படி ஒண்ணு ரெண்டு வர்றவங்களையும் சேர்த்து நாம சொல்லியிருக்கோம். ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இப்ப சமீப காலமா ஒரு நாளோ 2 நாளோ விடுமுறை விட்டாலே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு சுற்றுலா போகணும், இல்ல குறைந்தபட்சம் ஒரு ஹோட்டலுக்கு போகணும், ஏதோ ஒரு இடத்துக்கு வீட்டை விட்டு கிளம்பிடணும். அது இல்லையா வீட்டுல உட்காந்து நமக்கு எவ்வளவு முக்கியமான பணிகள் இருக்கு. சீரியல் பார்க்கணும், சினிமா பார்க்கணும், கிரிக்கெட் பார்க்கணும். இது எதுவும் இல்லைன்னா செல்ல பார்த்து செல்ல தேய்ச்சி பல்ல தேய்க்கிறோமோ இல்லையோ செல்ல தேய்க்கணும். இப்படிப்பட்ட அரிய பெரிய விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு இப்படி ஆன்றோர் பெருமக்களுடைய வரலாறுகளை எங்களோட உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா 108 வருடமாக இந்த சபை நடக்குதுன்னா இங்க இருக்கக்கூடிய பலர் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளுக்கு வருகை தரக்கூடியவர்கள். அப்ப உங்களுக்கு தெரிந்த செய்திகளை ஒன்று தெரியாத கோணத்திலோ அல்லது அதை ஞாபகப்படுத்தும் வகையிலோ தான் இங்க வரக்கூடிய பேச்சாளர்களாகிய நாங்கள் எல்லாம் பேசுகிறோம். இருந்தாலும் தொடர்ந்து வந்து ஆதரவு கொடுத்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் இறை சிந்தனையில் தான் நிற்போம் என்று வலிமை வந்து புரிந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வணங்கி மகிழ்கின்றேன். நேற்று ரொம்ப அருமையான நிலையிலே அல்லம பிரபுவினுடைய வரலாற்றை நாம் எல்லோரும் சிந்தித்தோம். பிரபுலிங்க லீலை என்ற பெயரிலே துரைமங்கலம் சிவபிரகாச சுவாமிகள் எழுதியது. இதனுடைய இந்த காப்பியத்தினுடைய நாயகனாக திகழக்கூடியவர் அல்லம பிரபு. அதில் நேற்று அவர் செய்த திருவிளையாடல்களில் முதன்மையானது எதையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக மாயை என்கிற பாத்திரத்தின் வாயிலாக நமக்கு எடுத்து சொன்னார். இன்னைக்கு எதையெல்லாம் செஞ்சா நாம இறைவன் அடையலாம், அதைத்தான் இன்று நாம் சிந்திக்க போகின்றோம். இந்த மாயை இருக்கா இல்லையா, அப்படியே அல்லவர் அடைய முடியாம ஒவ்வொரு இடமா சென்று அப்படியே ரொம்ப வந்து வருத்தப்பட்டு கடைசியில கைலாயத்துக்கே அங்க போய் உபயோகம் கிட்ட கேட்கிறா இல்லையா, அப்ப மாயை கேட்கிறா. நேற்று நாம் பார்த்தோம், சிறப்பான முறையில பூஜை செஞ்சா, சிவபெருமானை வழிபாடு ஏற்றினாள், அழகா அலங்காரம் பண்ணினா, ஒவ்வொன்றுக்கும் பல்வேறு பாடல்களை சிவபிரகாசர் போட்டார். அப்ப சிவனுக்கு இவ்வளவு சிறப்பா பூஜை பண்ணியிருக்கா, வழிபாடு ஏற்றுகிறாள், அலங்காரங்கள் செய்கிறார், கோயில் பக்கத்திலேயே தான் குடியிருக்கா. அப்ப இத்தனையும் நான் இருந்தேன்ல, ஏன் இந்த அல்லவர் இந்த சிவபெருமான் என்னை எப்படி சோதிக்கிற, எனக்கு அகப்படவில்லைன்னு கேட்கிறார். நியாயமான கேள்வி தானே. இதெல்லாம் செய்யலைன்னாக நான் வந்து கேட்கணும், இத்தனையும் செஞ்சிருக்கேனே, ஏன் அந்த இறைவன் எனக்கு அகப்படவில்லைன்னு மாயை கேட்கிறாராம். அப்போ சிவபெருமானே அங்கே பதில் சொல்கின்றார். ஏன்னா சிவனும் உண்மையுமா தானே உட்கார்ந்துருக்காங்க. சிவன் சொல்கின்றார், அல்லமரை பார்ப்பதும் அடைவதும் அவ்வளவு எளிதுன்னு நினைச்சியா? நீ பூஜை பண்ண, அலங்காரம் பண்ண, கோயில் பக்கத்திலேயே குடியிருந்தியே, உன்னுடைய மனசுக்குள்ள பக்தியும் இல்ல, அன்பும் இல்ல. ரெண்டும் இல்லாத இடத்துல எப்படி இறைவன் வருவான்? அந்த இறைவனை எப்படி நீ அடைவாய்? உனக்கு முன்னாடியே அல்லவர் வந்து நின்றார். நீ அவர் என்ன நினைச்ச? சாதாரணமாக மக்களம் வாசிக்கக்கூடிய மக்களீகன் என்று அவர் பால் உன் மனதை செலுத்தாமல் அவருடைய அழகில் மயங்கி நின்றாய். அப்ப அத்தனையும் பண்ணி
இது அப்படியே இன்னொரு பாட்டுல சொல்றார். எது வேண்டாம் இந்த பாட்டுல சொல்றாரு. என்ன வேணும்? பக்தி பெருக்கில் எந்த மூருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிருருக சித்தமெல்லாம் திரண்டு சிவம் பெருக என்று நம்முடைய உடல் முழுவதும், எண்ணம் முழுவதும், செயல் முழுவதும் அப்படியே அந்த சிவனையே நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த இறைவனை நேற்று நாம் சொல்வது போல் இன்மையே உன்னை சிக்கென பிடித்தேன் என்று பிடித்துக் கொள்ளலாம். அவர் நம்மை விட்டு வேறு எங்கும் செல்ல முடியாது என்று சிவபெருமான் பக்தியாலும் அன்பினாலும் மட்டுமே இறைவன் அடைவதற்கு உரியவன் சொல்லி இந்த பக்தியிலும் அன்பிலும் சிறந்து விளங்கக்கூடிய இருவரை நமக்கு இன்று காட்சிப்படுத்துகின்றார். நேற்று பார்த்த மாயை போல் நாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு பார்க்க போகிற 2 பேர் போல் நாம் இருக்க வேண்டும். அதில் முதல்ல வரக்கூடிய ஒருவர் அக்கா மகாதேவி. அக்கா மாதேவி 2 முறைகளே அவங்க குறிப்பிட்டாங்க. அக்கா மகாதேவிங்கிறது சிவபிரகாசர் சொல்லக்கூடியது. அக்கா மகாதேவி அப்படின்னு சொல்லி கன்னடத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூறக்கூடியது அந்த பெண்மணி. அதற்கடுத்தது முக்கியமான ஒருவர் நாம் தமிழ்ல பசவண்ணர்னு சொல்றோம். கன்னடத்துல அவர்கள் பசவண்ணா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பேர் சொல்றோம், அவங்க பேர் சொல்றாங்க. பசவண்ணா அப்படின்னு கேள்விப்பட்டா கன்னடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும். எப்படி நம்முடைய அடியார் பெருமக்களிலே 7ஆம் நூற்றாண்டிலே சமணம் செழித்து வளர்ந்திருந்த அந்த சூழலிலே திருஞான சம்பந்த பெருமானும் அப்பர் பிரானுமாக சேர்ந்து சைவ நெறியை தழைத்தோங்க செய்தார்களோ அவங்க 2 பேரும் பண்ணது 7ஆம் நூற்றாண்டு நம்முடைய தமிழகத்தில். அதே போல கன்னட தேசத்திலே 12ஆம் நூற்றாண்டிலே அங்க முழுக்க முழுக்க சமணர்களுடைய ஆதிக்கம் நிலவுகிறது. அப்ப அந்த சமணத்திற்கு எதிராக வீர சைவத்தை தழைக்க செய்த பெருமை அல்லம பிரபுவிற்கும் இந்த வசவண்ணர் என்கிற பசவண்ணாவிற்கும் அக்க மாதேவியார் இவர்களுக்கும் உரியது. நம்ம இப்ப சைவத்துல எப்படி காரைக்கால் அம்மையாரையும் இங்க இருக்கக்கூடிய திலகவதியாரையும் மங்கையர்கரசியாரையும் பார்க்கிறோமோ அது மாதிரி அந்த கன்னட தேசத்திலே இந்த அக்க மகாதேவியார் மிகவும் முக்கியமானவர். இப்ப இனிமேதான் அவங்க எல்லாம் வேற கையிலிருந்து பிறப்பெடுத்து வரப்போகிறார்கள். நேற்று எப்படி மாயையினுடைய பிறப்பிலிருந்து பார்த்தோமோ அதே போல இவர்களெல்லாம் பிறக்க போகிறார்கள். இப்ப உமையம்மை கேட்கிறா, யாரால் அல்லவரை அடைய முடியும்? ஏன்னா மாயையால முடியலன்னு சொல்லிட்டீங்கல்ல. உமையம்மைக்கு தெரியாமல கேட்கிறா, நமக்காக கேட்கிறா. யாரால் அல்லவரை அடைய முடியும்னு உமையம்மை கேட்டதுதான் நேற்று அனுப்பின மாயையால முடியல. ஏன்? மாயை என்ன குணத்தின் அடையாளமாக இருந்தாள்? தமோ குணம். தூக்கம், அசதி, மறதி, சோம்பல் எல்லாம் இருந்ததுலயே வஞ்சம், பொறாமை அத்தனை வந்தது. இப்ப சிவன் சொன்னார், எந்த குணத்தால் தெரியுமா இறைவனை அடைய முடியும்? சாத்வீகம், சத்துவ குணம். அதனால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும். அப்படி இருக்கக்கூடிய பெண்தான் இந்த அக்க மகாதேவி. அவளாலே நிச்சயமாக இந்த உலகிலே பக்தியை பரப்ப முடியும் அப்படின்னு உமையம்மைக்கு சொன்னார். சொன்ன உடனே அந்த அக்க மகாதேவியார் இந்த உலகிலே அவதரிக்கின்றார். அதே போல இந்த பக்கம் சிவனே சொல்கிறார், இந்த அக்க மகாதேவி எப்பயுமே நிறைய கெட்டவர்கள் சூழ்ந்திருக்கிற பொழுது அங்கே நல்லவர்களுடைய எண்ணிக்கையும் ஓரளவு இருந்தால்தான் இந்த சமயத்தை பரப்ப இயலும். அப்படிங்கிறப்ப இந்த அக்க மகாதேவியார் மட்டுமல்லாமல் இவரோடு கூடுதலாக யார் அங்கே முக்கியமான ஒருவராக வருகிறார்னு கேட்டா இந்த வசவண்ணர். வசவண்ணர் யார் தெரியுமா? கையிலேயே அங்கே இறைவனுடைய திருமுன்பு நம்ம எல்லாம் உள்ள போறதுக்காக அலோவ் பண்ணக்கூடியவர். அனுமதியை யாரிடம் வாங்குவோம்? நந்தியம் பெருமான் இருக்கிறார் இல்லையா, அந்த நந்தி தேவர் தான் வசவண்ணராக அவதாரம் செய்கின்றார். அவர் தான் அடுத்து இந்த வீர சைவத்தை தழைத்தோங்க செய்வதிலே முக்கியமான பங்கினை ஆற்றுகின்றார். அப்ப சத்துவ குணத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அக்க மகாதேவியாரும் நந்தியம் பெருமான் வசவண்ணராகவும் அவதரிக்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய சிவகண தலைவர்கள் கிட்டத்தட்ட 780 பேர் இந்த உலகில் அவதாரம் செஞ்சாங்களாம். அந்த 750 பேரெல்லாம் சொன்னா ரொம்ப நேரம் ஆகும் நமக்கு. அவ்வளவு பேரையும் அவங்க குறிப்பிட்டு சொல்றாரு, எண்ணிக்கைகளை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அதுல முக்கியமான ஒருத்தர் சித்தராமர்னு ஒருத்தர் சிவகண தலைவர்களிலே முக்கியமானவர். அவர் இங்க வர ஆக இன்றைக்கு இந்த 3 கதாபாத்திரங்கள் மட்டும்தான் நாம இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கு நேரம் இடம் கொடுப்போம். இப்ப அக்க மகாதேவியார் விளங்குகின்றார்.
அவங்க என்ன பண்றாங்க, அக்கா மகாதேவி ரொம்ப நேற்று பார்த்தோம் இல்லையா, அந்த தாய் தந்தை எப்படியெல்லாம் மாயை வளர்த்தார்கள்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த தாயும் தந்தையும் ரொம்ப சிறப்பான முறையிலே வளர்க்கிறார்கள் அந்த அக்கா மகாதேவிய. இவர்கள் பிறந்த இடம் உடுதடி. இன்னைக்கு அந்த ஊர் கர்நாடகத்தை போய் பார்த்தா ஹைதராபாத் பக்கத்துல. இந்த கதை நடந்தது பீஜப்பூர்ல ஆரம்பிச்சு ஸ்ரீசைலம் என்று சொல்றோம் இல்லையா, கடைசியில எல்லாரும் முக்தி அடையக்கூடிய இடமாக அந்த ஸ்ரீசைலம் திகழ்கிறது. இவங்க பிறந்த இடம் அந்த உடுதடி அப்படிங்கிற இடம். மகாகாவுன்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே பிறக்கிறாள். பிறந்த பொழுதிலிருந்தே இந்த குழந்தை அன்பு, பொறுமை, கருணை, இரக்கம் எல்லா நற்குணங்களினுடைய உருவமாக திகழ்கிறாள் இந்த பெண். பெற்றோருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அந்த குழந்தையை பார்த்ததுமே அவர்களுக்கு தெரிந்து விட்டது, இந்த குழந்தை நம்முடைய குலத்தை மட்டுமல்ல சைவத்தை வளர்த்தெடுக்க வந்திருக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த குழந்தையுடைய பிறப்பை, அவருடைய வளர்ப்பை அவர்கள் கொண்டாடுகிறார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த காலத்து பழக்கம் மங்கை பருவம் அடைந்த உடனேயே மனம் செய்து வைத்து விடுவார்கள். கோவலன் கண்ணகி கதையில ஆரம்பிச்சு நிறைய கதைகளை நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு மாணவர்கள்ட்ட சொன்னாங்கம்மா எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்புலாம் போயிடுச்சேம்மா, 10-12 வயசுக்குலாம் அந்த காலத்துல கல்யாணம் பண்ணிடுவாங்களாம்மா கேட்கிறாங்க மாணவர்கள். அவன் கஷ்டம் அவனுக்கு பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு கேட்கிறாங்கன்னு சந்தோஷம் இல்லை. அப்படி இருக்கிற சூழல்ல மங்கை பருவம் அடைகிறாள் அக்கமாதேவி. இறை வழிபாட்டு முறைகளை எல்லாம் கற்றுக்கொள்கிறாள். அவள் அதே மாதிரி ஒரு சிவ ஆலயம், மாதேஸ்வரர் ஆலயம்னு பேர், அந்த ஆலயத்தையே வழிபாடு ஏற்றி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நாட்டோட ராஜா கௌசிகன்னு பேர். இந்த பெயர் நமக்கு பலருக்கு பரிச்சயமா இருக்கும், நிறைய கௌசிகர்களை கேட்டுக்கொண்டிருக்கோம். அப்படி அந்த நாட்டோட மன்னன் கௌசிகன்னு பேரு. அவன் சமண சமயத்தை சேர்ந்தான். நாடு பூரா சமணத்துல தான் இருக்கு. அப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு, யானை மேல உலாவர இந்த பெண் அங்கே இறைவனை வழிபாடு ஆற்றி விட்டு வெளியில வர்றான். ராஜா அந்த பொண்ணை பாக்குறாரு, அக்கா மகாதேவியை ராஜா பாக்குறாரு. பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. சில படங்கள் எல்லாம் வரா மாதிரி சிலரை பார்த்த உடனே பிடிக்கும், சிலரை பார்க்க பிடிக்கும் அப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி இப்ப ராஜாவுக்கு அக்கா மகாதேவிய பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்க்கவாவது தன்னை பிடிக்குதா அந்த பொண்ணுக்கு யோசிக்கணும் இல்லையா ராஜா. உடனே என்ன பண்ணுகிறார், இந்த அக்கா மகாதேவியுடைய அப்பாவுக்கு தூது அனுப்புறார் ராஜா. ரொம்ப நல்லது. எடுத்த உடனே அவள்கிட்ட சொல்லாம அப்பா கிட்ட போய், அவங்க அப்பா கிட்ட போய் உங்களுடைய மகளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை நீங்கள் திருமணம் செய்து தாருங்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா அந்த காலத்துல அதுவும் ராஜா சொன்னதை கேட்டே ஆகணும். அரச கட்டளை இல்லைன்னா தலையை செய்வாரு, இப்படி இல்ல இப்படி கத்திய வச்சு வெட்டிடுவார் இல்லையா, அப்ப கேட்டுதான் ஆகணும். ஆனா என்ன பண்றாரு, அந்த அக்கா மகாதேவியுடைய தந்தை சொல்கிறார் மாட்டேன் அப்படின்னு சொல்ல. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அதுதான். அவருடைய எண்ணம் மாட்டேங்கிறது தான். ஏன்னா அவர் வீர சமயத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவர், சிவனை மட்டுமே வழிபாடு செய்யக்கூடியவர். வந்து கேட்கிறவன் சமண சமயத்தை சேர்ந்தவன். முதல் விஷயத்திலே பிரச்சனை. அப்புறம் நம்ம மங்கையர் கரசியத்தால தான் நடக்கும். ஆனா மாட்டேங்கிற சிந்தை மனசுக்குள்ள இருந்தாலும் ராஜான்னெல்லாம் பயப்படல. அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ ராஜாவா இரு, எவ்வளவு பெரிய செல்வந்தனா இரு, இது எதுக்கும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் இறைவனை வழிபாடு ஆற்றக்கூடியவன். இருந்தாலும் உனக்கு ஒரு வாய்ப்பு தர, நீ என்ன பண்ணுன்னு என் பொண்ணுகிட்ட போய் பேசு. இன்னைக்கு விட முடியுமா? அது எனக்கு பிடிக்கல. வேண்டான்ற சிந்தை இருக்கிறப்ப பொண்ணுகிட்ட போய் பேசுங்கிற. ஏன் தெரியுமா அப்படி சொல்லுகிறார், நான் பொண்ணு மேல அவ்வளவு நம்பிக்கை. அந்த பெண் பேதை அல்லள். அவங்க அப்பா மனசுக்குள்ள நினைக்கிற, அவ சாதாரண ஆள் கிடையாது, பேசியெல்லாம் மயக்கிட முடியாது. ஏன்னா அவ சிவனையே வழிபாடு செய்து கொண்டிருக்கிறாள். எது சரி எது தவறுன்னு அறிவாலே சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவள். இப்படிப்பட்ட ஆற்றல் என் பொண்ணுக்கு இருக்கு. அதனால அவ என்ன முடிவு எடுப்பான்னு எனக்கு தெரியும். இத்தனையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ராஜா கிட்ட என்ன சொன்ன, நீ போய் என் பொண்ணு கிட்ட பேசு. அவன் இருப்பா ஏன் இருக்கும். ராஜாவுக்கு ஒரே மகிழ்ச்சி தாங்க முடியலையே. பரவாயில்லையே, அப்பாவே சரிந்தானா பொண்ணை ஈஸியா நம்ம அப்படி சொல்லி திருமணம் பண்ணிடலாம்னு நினைச்சுக்கிட்டான் ராஜா. போய் அக்கா மகாதேவியை சந்திக்கிறான். உங்க அப்பாவோட பர்மிஷனோட தாமா வந்திருக்கேன், உங்ககிட்ட நான் பேசணும். அப்படியா, பேசுங்க. இல்ல இது மாதிரி உன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரி, நீங்க நான் இந்த நாட்டோட ராஜாமா. சரி, யார வழிபாடு செய்வீங்க? நான் வந்து சமண சமயத்தை சேர்ந்தேன். ஓகே, எனக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன்.
எப்ப 12ஆம் நூற்றாண்டுல இந்த பொண்ணு பேசுது. யோசிச்சு பாருங்க. இன்றைய காலகட்டத்துல பெண்கள் படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, எல்லா திறமைகளும் அவங்களுக்கு இருக்குங்கிறப்ப சில இடங்கள்ல நாம பொண்ணு பார்க்க போறப்ப கண்டிஷன் போடுறதுக்கு ஐய அது என்ன அந்த பொண்ணு அந்த பேச்சு பேசுறாங்க எப்படி சொல்றோம் நம்ம. ரைட்டு தானே? எத்தனை நாள் அடக்கி வச்சிருந்தோம், அப்ப கொஞ்சம் பொங்கல் தானே செய்வாங்க. ரைட்டே சொல்லல, சரியா? அதான் தப்புன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி இப்ப 12ஆம் நூற்றாண்டுல ராஜாவிற்கு நேருக்கு நேரா கேட்கிறாங்க அக்க மகாதேவி. சரி, இங்க ராஜா சமண சமயத்தை சார்ந்தவர், எங்க அப்பாவோட பர்மிஷனோட தான் பேசுறீங்க, இதைய கல்யாணம் பண்ணிக்க விரும்புறீங்க, ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே, ஓகே உங்களுக்கு சம்மதம் எனக்கு சம்மதம், அப்படியா? அது என்ன ஒரு விஷயம் சொல்லு, ராஜா கேட்கிறான். அப்பதான் அக்க மகாதேவியார் சொன்னார், நீ சமணனா இரு, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் சைவ சமயத்தை தான் பின்பற்றுவேன். திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் இந்த கோயில்ல தான் குடியிருப்பேன், வரக்கூடிய சிவனடியார்களை உபசரிப்பேன், சிவனை பத்தி தான் பாட்டு பாடுவேன். இதெல்லாம் சம்மதம்னா நீ என்னைய கல்யாணம் பண்ணிக்க. யோசிச்சு பாருங்க, மாட்டேன்னு சொல்லாம எப்படி அழகா அந்த பொண்ணு பதில் சொல்ற, கோயில்ல தான் குடியிருப்பேன், உன் இடத்துக்கே வர மாட்டேன், கல்யாணம் வேணா பண்ணிக்க, ஆனா நான் இருக்க போறது இந்த கோயில் இங்கதான் இருப்பேன், எப்பப்பா சிவனைத்தான் சிந்திப்பேன், சிவன் அடியவர்களுக்கு உபசரிச்சு அவங்களுக்கு வேணுங்கிற பணிவிடைகளை எல்லாம் செய்வேன். அப்ப ராஜா எப்ப பாப்பா பார்க்க மாட்டேன்னு அர்த்தம். அப்ப அறிவுனால சில விஷயங்களை எதிர்மறையா சொல்லாம அவங்க ஏற்றுக்கிற மாதிரி சொல்ல முடியுங்கிறதுக்கு உதாரணமாக வாழ்ந்த பெண் இந்த அக்கா மகாதேவியா. இப்படி எல்லாம் சொன்ன மறு நிமிஷம் அந்த ராஜா சொன்னா, உன்னுடைய சமயம் உனக்கு பெரிது என்றால் என் சமயம் எனக்கு பெரிது. எப்படியாவது உன்னை வலிந்து பற்றி இழுத்து சென்று நான் நிச்சயமாக திருமணம் செய்து கொள்ள மாட்டேன். நல்ல ராஜா, சார்ந்த சமயம் வேறா இருக்கலாம், எல்லா சமயங்களும் மொழி இழிவுபடுத்தணும்னு ஆசைப்படலையே. அவங்க அப்படியே வாயை மூடிக்கொண்டு பேசக்கூடியவர்கள் சமணர்கள்னு பார்த்துப்போம். ஏன்னா அந்த எச்சில் கூட யாருக்கையும் செஞ்சிடக்கூடாது. மயிர் பீலிகளை கொண்டு போற இடமெல்லாம் அப்படியே பெருக்கிக் கொண்டே போவாங்க. ஏன்னா வழக்கமான பெருக்கினா கூட தெரியாமல் கூட உயிர்களுக்கு தீங்கிழைக்க கூடாதுன்னு நினைக்கிற சமயம் சமண சமயம், சரிதானே? அப்படி இருக்கிறவங்க ஏன் அப்படியே அழிந்து போனார்கள்? அவர்களுடைய கொள்கைகளை அவர்கள் சரியாக பின்பற்றிக் கொண்டிருக்கிற வரையில் சிக்கல் இல்லை. எப்பயுமே எல்லா மதமும் எல்லா சமயமும் போதிப்பது அன்றைத்தான் அனைத்தும் உயர்வானதுதான். எப்ப நான் உயர்வானவன் நினைக்கிறது கூட தப்பு இல்ல, நீ தாழ்வானவன் எப்ப யோசிக்க ஆரம்பிச்சோம் அழிவு ஆரம்பம் ஆகிறது. அதுதானே சமணர்களுக்கும் நடந்தது. தெரியாம கூட ஒரு உயிருக்கு தீங்கு நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க மதுரைக்கு வந்த ஞான சம்பந்தரை என்ன பண்ணாங்க? ஐயவே சென்று பாண்டியருக்காகவே சொல்றாருல, மனத்துக்கு நெருப்பு வச்சாங்க. நல்லவங்க பாக்குற வேலையாங்க இது. மனத்துல இருக்கிற எல்லாரும் சாப்பிடணும். ஞான சம்பந்தர் அங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் அழிக்கக்கூடிய பணியை யார் செஞ்சா? தெரியாம கூட உயிருக்கு தீங்கு நினைக்காதவங்க. அப்ப பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. சொல்லுவது மட்டுமல்ல உபதேசங்கள், சொல்பவனும் நடப்பதுதான் உயர் நியாயங்கள். நம்ம நாட்டரசன் கொண்ட கவிஞர் கண்ணதாசன் சொன்னது இந்த வார்த்தை. அப்படி நம்ம சொல்றோம்னா முதல்ல நாம் கடைபிடிப்பவர்களாக இருக்க வேண்டுமா? அதனாலதான் சமண சமயம் வழியை சந்தித்தது. அதுல இந்த ராஜா கொஞ்சம் நல்லவனா இருக்கிறதுனால சொன்னா, உன்னை வலிந்து நான் பற்ற போவதில்லை, உன்னுடைய விருப்பம் இருந்தால் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், நீ என்னைய விரும்பலங்கிறத வேறு மாதிரி விடை சொல்லிட்ட, அதனால நான் விட்டுடுறேன், வேண்டாம், நீ போ வழியில போ, உனக்காக நான் என் சமயத்தை விட்டு கொடுக்க கூடாது. அப்ப ரெண்டு பேருமே அந்த சமயப்பட்டிலே தலை நின்று இருக்கிறார்கள். அதனால போ வழியில நீ போ, என் வழியில நான் போறேன்னு சொல்லி அந்த கௌசிகங்கிற ராஜா அத்தோடு அவளை தொல்லை செய்வதை நிறுத்திவிட்டான். இருந்தாலும் சும்மா இருப்பாங்களா? சுத்தி இருக்கிறவங்க எதையாவது இப்படி கலப்பி விட்டுட்டே இருப்பாங்க. அப்படி ராஜாவே செய்ய நிற்காத செயல்களை, சுற்றி இருக்கக்கூடிய தொல்லைகளை அந்த சமணர்கள் அக்க மகாதேவிக்கு கொடுக்கிறார்கள். ஒரு ஸ்டேஜ் மேல இந்த அக்க மகாதேவியார் என்ன பண்றாங்க? அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் நேரா சொல்றாங்க, நான் பிறந்தது இது போன்ற வீட்டின்பத்தை, சாதாரண இல்லற இன்பத்தை அடைவதற்காக அல்ல, அந்த இறைவனுடைய பேரின்பத்தை, அந்த இன்பத்தை அடைவதற்காகத்தான்.
இங்க இருந்தேன்னா அது நடக்காது. தேவையற்ற சிக்கல்கள் எனக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும். இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டே என்னுடைய காலம் போயிடும். அதனால நான் என்னுடைய ஞானாசிரியனை தேடி செல்கின்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்ன உடனே, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் பொம்பளை பிள்ளைய வேலை கிடைக்கிட்டு பக்குன்னு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவங்க அம்மா அப்பா உட்கார்ந்து இருக்கிற. நான் முதல்லயே சொன்னேன், அறிவார்ந்த பெண், சரியான முடிவை எடுக்கக்கூடியவள், ராஜாவை பார்த்து கூட பயப்படாதவா அந்த பொண்ணுன்னு. அதனால அந்த பெண்ணோட அந்த முடிவுக்கு துணை நின்று உனக்கு எது சரின்னு படுதோ, ஏன்னா நீ எங்களுக்காக இங்கே வந்து உதித்தவள் அல்ல, இந்த சமயத்தை தடைத்தோங்க வைக்க வந்தவள். அதனால உன்னுடைய பணியை தொடர்ந்து செய்ய அந்த தாயும் தந்தையும் அக்கமகாதேவியை அனுப்புகிறார்களாம். சமண சமயம் வீழ்ந்ததற்கான முக்கியமான காரணம், சமணத்துல பெண்களுக்கு மதிப்பு கிடையாது. சமணத்துல ஒருத்தர் பிறவியா இருக்காங்க, பெண் பிறவியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு முக்தி கிடையாது. பிறவிகள்னா முக்தி அடையணும் இல்லையா? அவங்க கடவுளை அடையட்டும், அதுல நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடையணுமா இல்லையா? ஆனா கிடையாது. எப்ப அந்த பெண்களுக்கு முக்தி கிடைக்குமா, அடுத்தடுத்து வர்ற பிறவிகள்ல அந்த பெண் எப்ப ஆணாக பிறக்கிறாள், எப்ப பிறந்தது திரும்ப ஒரு 5,000 பிறவிக்கு பெண்ணாவே பிறந்தான்னு தெரியல, முக்தி கிடையாதான். அந்த பெண் எப்பொழுது ஆணாக பிறக்கிறாளோ அப்படி ஆணா பிறந்து அந்த பிறவியில கரெக்டா கடவுளை எல்லாம் நினைச்சு அது மாதிரி வழிபாடு கட்டி அப்படி தவமெல்லாம் செஞ்சு அப்படியெல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு முக்தி அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம சமயத்துல அப்படியா? முதல்லயே சொன்னது மாதிரி நீங்க வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு இறைவனை அடைய முடியும் அப்படின்னு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மங்கையர்க்கரசியார் தொடங்கி திலகவதியார் தொடங்கி திருநீற்றான் திருநீரை திலகவதி அழிப்ப அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமானை சரிவராக மாற்றிய நம்முடைய திலகவதியார் உட்பட எண்ணற்ற பெண்கள், அம்மையே என்று இறைவனாலேயே அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார் தன்னுடைய அழகு, ஏன்னா பெண்கள்னாலே அழகுன்னு எல்லா கவிஞர்களும் பாடியிருக்காங்க, இந்த அழகு தானே பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு பேயுருவாக மாற்றிக்கொண்டு தலைகீழாக அப்படி நடந்து அந்த இறைவனை அடைந்தார்ந்து பார்க்கிறோமே. இப்படி பெண்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய சமயம் நம்முடைய சமயம். அப்ப எங்கே பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் உயர்வும் மங்களமும் நிறையும் என்பதை அடியார் பெருமக்களாகிய நாம் மறந்துவிடக் கூடாது. அதே சமயத்தில் அப்படி உயர்வானவர்களாக மங்களம் நிறைந்தவர்களாக பெண்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். ஏன்னா 2 சைடும் முக்கியம். இந்த சமயத்துல இந்த அக்கமகாதேவி என்ன பண்றாங்க, நான் ஞானாசிரியரை தேடி போய்கிட்டே இருக்காங்க, அவங்க ஒரு பக்கம் போகணும். அடுத்து இங்க நந்தியம் பெருமான் பசவண்ணராக அவதாரம் செய்கின்றார். எங்கன்னு கேட்டா பீஜப்பூர்ல. இன்னைக்கும் அந்த இடம் இருக்கு. நந்தி கல்யாணம் பார்த்தா முந்தி கல்யாணம்னு சொல்லுவாங்க. திருமழபாடி அப்படிங்கிற தளத்துல நந்தியம் பெருமானுக்கு திருமணம் நிகழும். அந்த நிகழ்வை யாரெல்லாம் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக திருமண பேரை கிட்டும்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க, இப்படி நல்ல செய்தியெல்லாம் சொல்லணும் இல்லையா? அது மாதிரி இங்க இந்த பீஜப்பூர் பக்கத்துல கல்யாணபுரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஒரு காலத்துல அந்த இடத்தோட பேரு விச்வல நகரம் அல்லது விச்சல நகரம்னு பேரு. அத கல்யாணபுரின்னு இன்னைக்கு வழங்குறோம். ஏன்னா இங்கேயும் நந்தியம் பெருமானுக்கு கல்யாணம் நிகழ்கிறது இந்த கடையுடைய முடியல, அதனால அது கல்யாணபுரி ஆகிடுச்சான். இப்ப இந்த நந்தி தேவர் பிறக்கிறார். யாராக? வசவண்ணராக பிறக்கிறார். அதே போல இவர்களுடைய தாயும் தந்தையும் ரொம்ப சீராட்டி பாராட்டி இந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். தொட்டில் போடுற நிகழ்வு, பெயர் சூட்டணும் இல்லையா? அதுக்காக தொட்டில் போடுறாங்க. போட்டு அந்த தொட்டில குழந்தைய போட்டுட்டு ஏதோ முக்கியமான வேலையில அம்மா அப்பா 2 பேரும் இருந்திருக்காங்க. அப்ப பார்த்தா இந்த குழந்தைக்கு சிவபெருமானே நேராக வந்து அவருடைய காதுகளிலே 5 எழுத்து மந்திரத்தை ஓதுகின்றாராம். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், செந்துவர் வாய்முமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே என்று அந்த சிவபெருமானே வந்து அந்த
இருக்கிறது, கழுத்திலே அந்த சிவலிங்கம் இருக்கு. அவர்கள் 2 பேரும் உணர்ந்து கொண்டார்கள், வந்து சென்றது எம்பெருமான். ஆகா, எப்படிப்பட்ட குழந்தை இது! அந்த இறைவனுடைய திருவருளை முழுமையாக பெற்ற குழந்தைன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். ரொம்ப சிறப்பான முறையிலே எல்லா கலைகளையும் கற்று வரக்கூடிய எல்லாரையும் அப்படி உபசரிக்கக்கூடிய பண்பிலே தலையாயவராக திகழ்கிறாராம் இந்த வசவண்ணர் என்கிற நந்திதேவர். எல்லா சிவனடியார்களையும் வழிபாடு செய்கிறார்கள். வீர சமயத்தின்படி அந்த அடியவர்களுடைய பெயர் சரணர்கள்னு சொன்னேன். அப்படி அந்த வீர சமயத்தை சார்ந்த அடியவர்களையும் அவர் வழிபாடு செய்கின்றார், அவர்களுக்கு உபசரிக்கின்றார், எல்லாம் பண்றார். இப்ப இவருக்கு ஒரு வாய்ப்பு வருது. என்னன்னு கேட்டா, அந்த நாட்டுல ஒரு ராஜா, சரியா, ஒரு சின்ன சின்ன பகுதிகளும் அந்த காலத்துல நாடுகளாக இருந்தது. அந்த நாட்டுல ஒரு ராஜா, அந்த மன்னனுடைய பெயராக தான் அந்த நகரம் வழங்கப்படுகிறது. விச்வலன் பேர் அந்த ராஜா பேர். அவனுடைய பெயர் தான் அந்த நாட்டுக்கும் பெயர் விச்சல நாடுன்னு சொன்னேன். பின்னாடி கல்யாணபுரியா மாறிடுச்சு. அந்த விச்வலன்கிற மன்னன் அவனும் சமண சமயத்தை சேர்ந்தவன். அப்ப சமணர்களுடைய ஆட்சி தான் முழுமையா இருக்கு. இந்த ராஜாவிற்கு கீழே அமைச்சராக பணி செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு நம்முடைய வசவண்ணராகிய நந்திதேவருக்கு கிடைக்குது. சும்மாவே நம்ம காட்டுனாலே காட்டுவோம். இப்ப கரெக்டா ஒரு டைம் கிடைச்சிருக்கு நந்திதேவருக்கு. சமணர்கள் சுற்றி இருக்கக்கூடிய சபையிலே ராஜாவுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு விட்டுருவார வாய்ப்ப. நேரா போன அமைச்சராக சேர்வதற்கு அன்னைதான் ஓலை வருகிறது அரசர்கிட்ட இருந்து. போய் உட்கார்றார். மேல அரசர் இருக்கார், பக்கத்துல அமைச்சருக்கான இடத்துல உட்கார்றார். உட்கார்ந்த உடனே சுத்தி இருக்கிற சமணர்களுக்கு எல்லாம் முடிக்கல. பார்த்தாலே தெரியுது, நெட்டு நிறைய திருநீரை போட்டு வந்துட்டாருயா. ஆஹா, ஆபத்து வந்துருச்சு யோசிக்கிறாங்களா. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்லி ராஜா கிட்ட கோல் மூட்டி விட்டு, ஏன்னா வந்த உடனே பேரை ரிப்பேர் ஆகிட்டோம்னா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்குல்ல அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எம்பெருமானுடைய திருவருள் வேறொன்றாக இருக்கு. அந்த பசவண்ணர் அமைதியாக உட்கார்ந்திருக்காரு. இங்கே எல்லாரும் சமணர்களாக கூடியிருக்கிறார்கள். ராஜாவை பொறுத்த வரைக்கும் இவர் மேல, இவருடைய அறிவு திறமை மேல இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சம்பவங்கள்னால ரொம்ப ஒரு மரியாதை இருக்கு. வச்சுதான் அமைச்சரா பதவி கொடுத்துருவாங்க, எடுத்தோடனே கொடுத்துட மாட்டாங்க இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க என்ன பண்ணலாம்னு சமணர்கள் யோசிக்கிறப்ப மேல அதுக்கு மேல ஒருத்தங்கிட்டான் போட்டான். அந்த இறைவன் என்ன பண்றாரு, ஒரு ஓலையை கீழே விழ வைக்கிறார். அரசவைக்குள்ள கரெக்டா வசவண்ணர் இருக்கிற அந்த இடத்துல ராஜாவுக்கும் வசவண்ணருக்கும் இடையில ஒரு ஓலை கீழே விழுது. அந்த காலத்துல பேப்பர் கிடையாது. ஓலை விழுது. உடனே அங்க இருக்கிறவங்க என்னன்னு எடுத்து பாக்குறாங்க. ஒருத்தர் அந்த நீ பாருன்னா ஒருத்தருக்கும் தெரியல என்ன எழுதி இருக்குன்னு. வேறு ஒரு மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பார்த்துட்டு என்ன இது ஓலை தெரியலையேங்கிறப்ப ராஜா உடனே என்ன பண்ற, வசவண்ணரே நீர் தானே அமைச்சர், எல்லாருக்கும் தெரியல, அமைச்சரோட வேலை என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்ல, இந்தாங்க அந்த ஓலை, இல்ல என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு உடனே டக்குனு வசவண்ணர் வாங்குற, அழகா அதை படித்து சொல்கிறார். பல்வேறு மொழிகளை அறிந்திருப்பதுங்கிறது நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நான் அரசியல் பேசல, எனக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் பிற மொழிகள் எத்தனை மொழி முடியுமோ அத்தனை மொழியை உங்க பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுங்க. ஆனா நம்முடைய தாய்மொழியை மதிக்க வேண்டும்ங்கிறதையும் சொல்லிக் கொடுங்க. இப்படி வசவண்ணர் வேறு ஒரு மொழியில ஏற்கனவே சிவபிரகாசரை பத்தி சொல்றப்ப பல்வேறு மொழிகள் அறிந்தவர்னு பார்த்தோம். அதே மாதிரி வசவண்ணருக்கு இப்ப வேறு ஒரு மொழி தெரிஞ்சதுனால அதுல இருக்கக்கூடிய செய்தியை படிக்கிறாராம். ஏற்கனவே நமக்கு தெரியும், மணிமேகலை காப்பியத்திலே சாதுவன் அப்படிங்கிற ஒரு வியாபாரி கடல் கடந்து போறாரு. போறப்ப அந்த கப்பல் அப்படியே மூழ்கி போயிடுது. நீந்தி கரையேறி ஒரு இடத்துல ஒதுங்குகிறார். அப்ப நாகர்கள், அதாவது மனிதர்களை சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்க, அவங்க கையில மாட்டிக்கிறார் அந்த சாதுவன். அவங்க அப்படி கட்டா கட்டி அதை சமைக்கிறதுக்காக தூக்கிட்டு போறாங்க. டக்குனு விழிப்பு வருது இவருக்கு. அப்பதான் மயக்கம் தெரிஞ்சு பாக்குறாரு. பாக்குறப்ப என்னடா யாரும் அந்த தோல் நேரத்துக்கு இந்த பழங்களை எல்லாம் கட்டணும் பாடிப்பாங்க அப்படி போயிட்டு இருக்காங்க. பயந்தவர் இப்படி பாக்குறாரு. பார்த்தா அவங்க நாகர்கள்னு தோற்றத்தை வச்சு தெரிஞ்சிருச்சு. நல்ல காலம் அந்த சாதுவனுக்கு அந்த நாகர்கள் பேசிய மொழி தெரியுமா. தெரிஞ்சதுனால என்ன பண்றாரு, அவங்க மொழியிலேயே பேசுறாரு. நீங்க யாரு, எதுக்கு என்னை தூக்கிட்டு போறீங்க, எங்க இருந்து என்னை கொண்டு வரீங்க, இதெல்லாம் கேட்ட உடனே நாகர்கள் பயந்துட்டாங்க. ஏய் பரவாயில்லையே, இந்த நம்மாலு நம்ம மொழி பேசுறாருல்ல அப்படின்ட்டு தான் அந்த ராஜா கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. ராஜாவும் அந்த மொழியில பேசுறவனே 2 பேருக்கும் மகிழ்ச்சி. ராஜா உபசரிச்சு வேணுங்கிற பொருளுதவி எல்லாம் செஞ்சு கப்பலை வரவழைச்சு ஏற்றி அனுப்பினான்னு மணிமேகலை காப்பியம் கூறும்.
அப்ப கூடுதலாக ஒரு மொழி அல்ல பல மொழிகள் தெரிஞ்சிருந்தா இன்னும் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். ஆகையால் உங்களுடைய பிள்ளைகளை பல்வேறு மொழிகளை படிக்க சொல்லுங்கள். சரியா? அது மாதிரி இப்ப வசவனர் என்ன பண்றார், அந்த மொழியில இருக்கிற கடிதத்தை படிக்கிற என்ன எழுதி இருந்தது தெரியுமா? இறைவன்ல அறிந்திருக்கிறார். சொன்னார் வசவனர், அரசே ஒரு அருமையான நற்செய்தி. என்ன தெரியுமா? உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா இந்த சிங்காதனம், இதற்கு அடியில 88 கோடி பொன் தங்கம் இருக்கு. நீங்க தங்கம் வைக்கிற விலையில யோசிச்சு பாருங்க. தங்கம்னு பெயர் சொல்லவே நமக்கு பயமா இருக்கு. அதனாலதான் பெத்த பிள்ளைகள்லாம் தங்கம் வயிறோடு கொஞ்சம் வேண்டியதா இருக்கு நமக்கு. சரியா? தப்புல அப்படி கூப்பிட்டா மகிழ்ச்சியா பிள்ளைகளும் சந்தோஷப்படுவாங்க. அப்ப 88 கோடி பொன் உங்களுடைய அரியணைக்கு கீழே இருக்கு. இந்த தகவலை தான் இந்த ஓலை சொல்கிறதுன்னு சொல்லிட்டேன். உடனே யாராவது சும்மா இருப்போமா? யாரா இருந்தாலும் ஆசை இருக்கும்ல. உடனே ராஜா என்ன பண்ணா, நகத்து அரியணைய தோண்டு. இன்னைக்கு பல்வேறு கோயில்கள்ல தோண்ட தோண்ட தங்க புதையல் கிடைச்சதுன்னா பாக்குறோம் இல்லையா? நம்முடைய அரசர்கள் செய்து வைத்த கொடை. அவங்க அதை எடுத்துட்டு போகணும்னு ஆட்சியாளர்கள் நினைக்காம பிற்காலத்திலே வரக்கூடியவர்கள் இந்த கோயில் சார்ந்த பணிகளுக்கும் மக்களுக்கும் பயன்படட்டும்னு சொல்லி அடியில புதைச்சு வச்சதெல்லாம் தான் இன்னைக்கு நாம எடுத்து வச்சு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப அரசன் அதை எடுக்க சொல்றான். எடுக்க சொல்லி பார்த்தா அதே போல 88 கோடி தங்கம் உள்ள இருக்கு. இது எப்படி வந்ததுன்னா இந்த ராஜாவோட அப்பா அடியில புதைச்சு வச்சிருக்க. சரியா? அப்ப அங்கேயே இதே மாதிரி ஆட்சி மாற்றங்கள்லாம் நடந்திருக்கும் போல இருக்கு. அவர் வச்சிருக்காரு போல. ராஜாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்கனவே வசவன்னர் மேல அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய மரியாதை. அதனாலதான் அமைச்சர் ஆக்கினாரு. வந்த முதல் நாளே இப்படி தன்னுடைய இழந்த அந்த செல்வத்தை அப்பாவோட சொத்து அதை கரெக்டா இங்க இருந்து கண்டுபிடிச்சு வேற கொடுத்துருக்காரு. இவங்க யாருக்கும் அதை படிக்க கூட தெரியல. இவர் படிச்சு அழகா சொல்லிட்டார். உடனே இவர் தான் சிறந்தவர், இவர் சொல்றதை நாம இனிமே கேட்போம்ன்ற முடிவுக்கு வந்துட்டான். சமணர்களுக்கு அவ்வளவுதான் ஆட்டம் கண்டு போச்சு. சரி, சும்மாவே ராஜா அவர் மேல மரியாதையா இருக்க, நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைன்னு சும்மா இல்லாம அப்பப்ப இப்படி என்னெல்லாம் முடியுமோ அவர்களுடைய பணியை செய்து பார்க்கிறார்கள். ஆனா கடைசி வரையிலும் ராஜா வசவண்ணரை மிகவும் நம்பினான். வசவண்ணரும் அந்த நம்பிக்கைக்கு சிறிதும் பாதகம் இல்லாமல் நடந்து கொண்டார். ரெண்டும். அப்ப எந்த சமயம்னு முக்கியம் இல்லை. இதைத்தான் சிவபிரகாசர் பதிவு பண்ற. அவர் சமண சமயம், இவர் சைவ சமயம். அதே போல அந்த ராஜாவும் அக்கமாதேவியும் அவர் சமண சமயம், இவங்க சைவ சமயம். இருந்தாலும் அவரவர் கொண்ட கொள்கைகளில் அவரவர் இறை பக்தியிலே நிலையாக நின்றார்கள். சரியா? இப்ப இந்த ராஜா நந்திக்கு அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சுனா, தானே ஒரு பொண்ணை பார்த்து என்னுடைய அமைச்சருக்கு நானே திருமணம் செய்து வைப்பேன்னு அவர் செலவுல ரொம்ப கோலாகலமாக நந்தியம் பெருமானாக இருக்கக்கூடிய வசவண்ணருக்கு அங்கே திருமணம் செய்து வைக்கிறார். அதனாலதான் அந்த ஊருக்கு பெயர் கல்யாணபுரி, விஸ்வர நகரம் என்று தன் பெயரில் இருந்தத இந்த திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் எப்படி மாத்திட்டாங்க? கல்யாணபுரி. யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகல வாங்க, நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லி கல்யாணபுரியாக அந்த இடத்தை அந்த மன்னன் மாற்றினான். இங்கேயும் அவன் சைவனாகலாம் மாறு, அவன் கொள்கையில தான் அவன் இருக்கான். ஆனா வசவண்ணருக்கு எந்த தொல்லையும் யாரும் தரவிடாமல் பாதுகாத்துக் கொண்டார். இப்ப இந்த வசவண்ணர் என்ன பண்றார்? ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த சூழலிலே முக்கியமான ஒருவர் நேற்று நம்ம கதையிலிருந்து காணாம போனார் இல்லையா? யாரு? அல்லவர். கதையுடைய நாயகன் வரணும் இல்லையா? மற்ற பாத்திரங்கள் எல்லாம் உள்ள வந்தாச்சு. முக்கியமான கதாபாத்திரம் உள்ள வரணும் இல்லையா? மாயைக்கு நேற்று விளையாட்டு காட்டி கடைசியில அவளை இப்படி எல்லாம் என்னை அடைய முடியாதுமா, உடல் இன்பத்திற்கு ஆட்படக்கூடியவன் நான் அல்ல அப்படின்னு சொல்லி அவளுடைய கைகளுக்கு அகப்படாத அந்த அல்லவர் வேறு வேறு இடங்களுக்கு செல்கின்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அறிவுரைகளை வழங்கி ஞானாசிரியனாக திகழ்கின்றார். அது ஒரு சம்பவத்தை மட்டும் இங்க எடுத்துக்காட்ட நம்ம சொல்றோம். ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி ஞானாசிரியனாக நின்று அவர்களுடைய செயல்களில் இருக்கிற தவறை மாற்றி அவர்களை நல்வழிப்படுத்தி வீடு பேட்டை அளிக்கின்றனர். அதுல ஒரு முக்கியமானவர் யாருன்னு கேட்டா சித்தராமர் அப்படின்னு ஒருத்தர். இவரும் கன்னட தேசத்திலே வாழ்ந்தவர் தான். இவர்களுடைய படங்கள் எல்லாம் இந்த புத்தகத்துல இருக்கு. இது எதேச்சே இன்னைக்கு காலையில ஒரு நிகழ்ச்சிக்கு போனப்போ ஒரு அடியார் கொடுத்தார். பார்த்தா பொதுவா நம்ம சிவனடியார்கள் அவங்களுடைய புகைப்படம் எல்லாம் தான் இருக்கும். சிவன் சார்ந்த கருத்துக்கள் தான் மேல இருக்கும். உள்ளுக்குள்ள பார்த்தா இந்த வீரசைவம் சார்ந்தவர்களுடைய பெயர்களும் இன்னைக்கு நான் குறிப்பிட்ட அக்கமாக
சித்தராமர் ஒருத்தர் சந்திக்கிறார். அவர் யாருன்னா சிவகண தலைவராக இருந்து இறைவனுடைய நிகழ்வுகள் எல்லாம் சரிவர செயல்படுறதுக்காக இங்க மனித பிறவியிலிருந்து வந்திருக்காரு. இந்த சித்தராமருக்கு தான் யாருன்னு மறந்து போச்சு. பூமிக்கு வந்து அப்படித்தானே ஆயிடுவோம் எல்லாரும். ஆனாப்பட்ட சுந்தர் இருக்கு அப்படித்தானே ஆச்சு. அது மாதிரி இந்த சித்தராமர் எதுவுமே மறந்து போயிட்டார். ஆனாலும் அந்த இறை சிந்தனையில இருக்க. அப்ப அவர் என்ன பண்றாரு, சில ஆட்களை கொண்டு ஒரு குளத்தை வெட்ட சொல்கின்றார். நேற்றே பார்த்தோம், சரியை விட முக்கியம் ஞானம். ஞானத்தின் வாயிலாகத்தான் இறைவனை அடைய முடியுங்கிறத இந்த காப்பியத்தினுடைய நோக்கம்னு சொன்னேன். அப்ப திருக்குளம் அமைக்கக்கூடிய பணியை சித்தராமர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம குளம் வெட்டிட்டு இருக்காங்க. இவர் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்காரு சித்தராமர். அல்ல மாதிரி இந்த இடத்துக்கு வர யாரு, சித்தராமரை ஆட்கொள்வதற்காக தான் வர. வேறு ஒரு வடிவத்துல வர. ஏன்னா எம்பெருமான் அப்படித்தானே திருவிளையாடல் வேண்டும்னா எந்த வடிவத்துல வருவாருன்னே தெரியாது. அது மாதிரி வேறு ஒரு வடிவத்துல வர. அங்க எல்லாரும் திருக்குளத்தை வெட்டிட்டு இருக்காங்க. அவங்களை எல்லாம் கூப்பிட்டு கிண்டல் பண்ற, என்னங்கடா வேலை பாக்குறீங்க நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர்களை சொல்லக்கூடாத சில வார்த்தைகளாக கூப்பிட்டு வம்பு கிழிக்கிறார். வம்பு கிழிக்கிட்டு, ஆமா ஆமா உங்களுக்கு எல்லாம் மூடராமன் ஒருத்தர் இருப்பான் என் தலைவனா, அவன் எங்க யாரு, இவர்களுடைய எஜமானரை மூடன்னு சொல்றாருங்க. அவ்வளவு நேரம் பேசாம தங்களை கிண்டல் பண்ற வரைக்கும் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, ஐயோ எஜமானரை திட்டாரே வந்தவரு, நமக்கு வேலை போயிருமே, யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. படத்துல எல்லாரும் என்ன பண்றாங்க, யாரியா நீ எங்க எஜமானரை திட்ட அப்படின்னு உடனே கூப்பிடுவாங்க எஜமானர். அவனுக்கே தெரியும் நான் சொன்னது சரி அப்படிங்கிற. உடனே இவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க. ஐயோ இது தேவையில்லாத வந்து இந்த ஆள் ஓவரா பேசிட்டு இருக்கான், இவனை நம்மளே அடிச்சு விரட்டிடலாம்னு நினைச்சு பக்கத்துல கிடக்கிற அந்த கல்லெல்லாம் பொறுக்கி அல்லமர் மீது எரிகிறார்கள். யாரு, அந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலையாளாக இருக்கக்கூடியவர்கள். அந்த கல்ல அல்லமர் மேல எரிகிற காட்சியை பார்த்த உடனே நமக்கு ஒரு திருக்காட்சி நினைவுக்கு வரும். நம்முடைய நாயன்மார்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய சாக்கியர் என்ன பண்ணினார், அதே போல இறைவனை வழிபாடு செய்வதற்கு கற்களை கொண்டு பூஜித்தார்னு பார்க்கிறோம். அவருடைய மனதிற்குள்ளே அன்பும் பக்தியும் இருந்தது. அதனால அவர் போட்ட கற்கள் எல்லாம் இறைவன் மீது பூவாக விழுந்தது. ஆனா இவங்க அம்பு இல்ல பம்பு. ஐயோ பிரச்சனையாயிருந்தா அவர் அடிக்கிறாங்க. அப்படி அடிக்க அடிக்க அவர்கள் போட்ட கல்லெல்லாம் அல்லவர் மேல ஒன்று கூட படல. எல்லா கல்லும் அப்படியே கீழே விழுதான், ஒரு மலை போல குமிஞ்சிருக்கான். இப்ப அல்லவர் என்ன பண்ற, அந்த கற்களுக்கு மேல ஏறி நின்று இப்ப கூப்பிடுறியா உங்களுடைய எஜமானரை அப்படிங்கிற. இப்பதான் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு புரியுது, வந்தவர் சாதாரணமானவர் இல்ல. நம்ம இத்தனை கல்லால அடிக்கிறோம், அப்பயும் ஒரு அடியாவது திரும்ப அடிச்சிருக்கணும், இல்ல கிட்டவாக திட்டிருக்கணும். எதுவும் இல்லாம அந்த கல்லுக்கு மேல ஏறி ஜம்முன்னு நின்றுக்கிட்டு உங்க எஜமானரை கூப்பிடுறாங்க. நேரா அவர்கிட்ட ஏறி போய் சொல்லிடலாம். நேரா சித்தராமரை சொல்லி கூட்டிட்டு வராங்க. யாரோகத்தில் வந்து ஒன்று பண்ணிட்டு வாங்க. சித்தராமர் வர. அந்த சித்தராமருக்கு பல்வேறு விதமான திறமைகள்லாம் இருக்கான். என்ன திறமை இருந்து என்ன வந்தது யாரும் கண்டுபிடிக்க முடியலையே. இப்ப சித்தராமர் வந்தவர் சொல்றார், யாரையா நீ வந்து சும்மா வம்பு பண்ணிட்டு அவங்க பாட்டுக்காக வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நீ பாட்டுக்கு வந்து வம்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு உடனே அல்லவர் என்ன சொல்ற, வினையிலேன்னு சொல்ற. வினையிலேன்னா என்ன அர்த்தம், வினைனா வேலை, ரைட் தானே. இப்ப வேலை இல்லாதவன் யாரு, சித்தராமர் புரிஞ்சுக்கிட்டாரு. வேலை வெட்டி இல்லாத வெட்டி பைய சும்மா இருக்கிறவன் போல இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். அவர் அப்படியா சொன்னார் அல்லவர். வினையிலேன் அப்படின்னா நல்வினை தீவினை ரெண்டு தாண்டா பிறப்புக்கு காரணம். இதையெல்லாம் அறுத்து உங்களை அங்கே மேல கூட்டிட்டு போற கடவுளே நான்டா, எனக்கு எப்படிடா அந்த வினையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத உட்பொருளா வச்சு இவர் வினையிலேன்னு சொன்னார். பல்வேறு திறமைகள் அறிவுகள் இருக்கிற சித்தராமராலேயே புரிஞ்சுக்க முடியாம அவர் என்ன நினைக்கிறாரு, நீ வேலை வெட்டி இல்லாத வெறுமைய சும்மா எங்களை மொழிக்கிட்டியா அப்படின்னு கேட்கிறேன். அல்லமருக்கும் சித்தராமருக்கும் பல தர்க்க விவாதங்கள் இங்க நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 பாடலுக்கு மேல இதையெல்லாம் பதிவு பண்றாரு. வாய்ப்பு இருக்கிறப்ப படிச்சு பாருங்க அடியார் பெருமக்கள். நான் மேலோட்டமா அந்த செய்திகளை மட்டும்தான் இங்க தொட்டு காட்டுறேன், ஏன்னா அதுக்கே நேரம் சரியா போயிடும். அப்ப பல்வேறு தர்க்கங்கள் நடைபெறுகிறது. தர்க்கத்தோட முடிவுல என்ன பண்றாரு சித்தராமர், அப்படி பயங்கரமா கோபம் ஆயிட்டார். உன்னை என்ன பண்றேன் பாரு, இவ்வளவு பேச்சு நீ பேசுறியா, வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறவன்னு சொல்லிட்டு சித்தராமருக்கு நெற்றியில கண்ணுண்டா. சரியா, ஏன்னா ஒரு சில முனிவர்கள் நாம கேள்விப்பட்டிருக்கோம், அப்படி நெருப்பை வரவழைக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள்னு.
சிவபெருமான் மாதிரியே இந்த சித்தராமருக்கும் நெற்றியில ஒரு கண்ணு இருக்கு. அதை அப்படி திறக்கிறாரு, அதுல இருந்து ஒரு நெருப்பு வருது. அந்த நெருப்புனால அல்லமரை எரிக்க முற்படுகின்றார். எரிக்கக்கூடிய ஆளாவரு, அவரே நெத்தியில கண்ணு வச்சிருக்கிறது. இந்த கண்ணெல்லாம் அவர்கிட்ட செல்லுபடியாகுமா? அப்ப அந்த நெருப்பு அப்படி விழிச்ச உடனே அவர் பாதங்கள்ல போய் அப்படியே சுத்தி வந்து அந்த நகரத்தை பத்தி எரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் சொன்னேன் ஏற்கனவே, எப்படி நம்முடைய பட்டினத்தாருடைய பாடல்ல வரும் இல்லையா, பட்டினத்தாரை அழிப்பதற்காக அவருடைய சகோதரியே அப்பத்துல திங்கக்கூடிய உணவுல அந்த அப்பத்துல விஷத்தை வைக்கிறாங்க. அதை பார்த்த பட்டினத்தடிகள் என்ன பண்ற, ஓட்டப்பம் வீட்டை சுடும்னு சொல்லி நீ வச்ச நெருப்பு நீ வைத்த விஷம் உனக்கே ஆகட்டும்னு சொல்லி அந்த அப்பத்தை தூக்கி போட்டாராம். வீடு பற்றி எரிந்தது. பையவே சென்று பாண்டியர்காகன்னு சொல்லி இந்த சமணர்களுக்கு இடம் கொடுத்தவன் மன்னன். அப்ப இந்த நெருப்பு வேகமா போன்னு சொன்னா மன்னன் கதை முடிஞ்சிருக்கும். ஆனா அங்கே சைவம் சார்ந்த மங்கையர்கரசி இருக்கா, அவளை மனசுல வச்சுட்டுதான் பையன் லேசா அப்படின்னு சொல்லுவதே படிக்காத மாதிரி அடிக்கிறேன்னு, அது மாதிரி பையன் மெதுவா போய் அந்த பாண்டியனை பிடிச்சுக்கோன்னு ஞானசம்பந்தர் அங்க சொன்னார். அதே போல இப்ப இந்த நெருப்பு அங்கே இருக்கக்கூடிய இறை வடிவமான அல்லமரை ஒண்ணும் செய்யல. அவரை எரிக்க நினைத்த பாவத்திற்காக அந்த நகரத்தையே எரித்தது. அவ்வளவுதான் சித்தராமருக்கு பயம் வந்துருச்சு. ஆகா, நம்ம யாரோ ஒரு பிரச்சனைக்குரிய ஆளோடு நம்ம இப்படி எல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருக்கோமே, நெத்தியில கண்ணிருந்து என்ன புத்தி இல்லையே நமக்கு, யார் இவர்னு அப்பதான் அந்த கோபத்தை விட்டு கண்களை மூடி சிந்திக்கின்றார். அதனாலதான் வள்ளுவர் சொல்லுவார், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. உன்னைய மட்டும் அழிக்காது கோபம், உன் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அனைவரையும் அந்த கோபம் அழிக்கும். இப்படி இவர் கோபப்பட்டதுனால இப்ப அந்த நகரமே பற்றி எரியுது. ரைட் தானே? அப்ப இவர் கண்ண மூடி, கடவுளே நான் செய்தது தவறு, என்னோடு இங்கே உரையாடி கொண்டிருப்பவர் யாருன்னு இன்னும் எனக்கு புரியாமல் இருக்கேன், மனதார மன்னிப்பு கேட்டவுடனே அல்லராமர் அல்லம பிரபு வடிவிலே வந்திருக்கக்கூடிய சிவபெருமான் என்ன பண்ற, அந்த நெருப்பை அணைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் காப்பாற்றி அப்ப இருந்ததை விட 3 மடங்கு வளமையும் பொலிவும் இருந்ததாக அந்த நகரத்தை மாற்றினார். இப்படி ஒரு அரிய பெரிய திருவிளையாடலை நிகழ்த்தி சித்தராமருக்கும் தான் யார் என்பதை கற்பித்து, சித்தராமா நீ எதுக்கு இந்த பூமிக்கு வந்த, வா வந்த வேலையை பார்க்கணும், சொந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரையும் கூட்டு கொண்டு நேராக வசவண்ணர் இருக்கக்கூடிய அந்த பீஜப்பூருக்கு வருகிறார். இப்ப ஆல்ரெடி இங்க வசவண்ணர் அமைச்சரவையில இருக்கார், மிகச்சிறந்த சிவன் தொண்டரா இருக்கார், எல்லாம் இருக்காரு இல்லையா. இவர் இந்த அல்லம பிரபுவை பத்தி கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவரை நம்முடைய ஞானாசிரியனாக அடைய வேண்டும், அவரை எப்பொழுது காண்பதுன்னு காத்துக்கிட்டு இருக்காராம். அப்ப அடியவர்களை தேடி வருவதுதான் இறைவனுடைய இயல்பு. அதனால இந்த இறைவன் என்ன பண்றார், நேரா வசவண்ணரை பார்க்க வருகிறார். ஆல்ரெடி வசவண்ணருக்கு முன்னாடியே ஒரு ஆள் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தாங்க இல்லையா, அவங்க அக்கமாதேவியார் கதையின் தொடக்கத்துல அவங்கதான் இருந்தாங்க இல்லையா. ஞானாசிரியனை கண்டு நான் வீடு பெற்றை அடைவேன்னு. அப்ப அந்த அக்கமாதேவியார் கரெக்டா அந்த வசவண்ணர் இருக்கக்கூடிய அதே இடத்திற்கு அக்கமாதேவியார் வருகிறார்கள். வசவண்ணருக்கு முன்னாடியே அல்லம பிரபுவை இவங்க பார்த்துக்கிறாங்க. இந்த முறைப்படி வரணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்தவங்க அவங்கதானே, அதனால இவங்க அல்லம பிரபுவை பார்க்கிறாங்க. அல்லமரை பார்க்கிறார்கள். பார்த்த உடனேயே தெரிந்து விட்டது இவர்தான் நம்முடைய ஞானாசிரியர்னு. அவருடைய கால்களிலே விழுந்து வணங்கி எனக்கு வீடு பெற்றை அருளுங்கள்னு கேட்கிறாங்க. அப்ப கேட்கிறப்ப அல்லம பிரபு சொல்றார், அப்படி ஸ்ட்ரைட்டா 2வது ஸ்டெப்புக்கு போக முடியாதுமா, யாரு முழுக்க முழுக்க பக்தியிலேயே தோய்ந்து இல்லற இன்பம் வேண்டாம்னு சொல்லி ராஜாவாக இருந்தாலும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஞான நிலையில இருக்கிற பொண்ணை என்ன சொல்றாரு இறைவன், எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டா வீடு பேருக்கு போக முடியாது, நீ போய் கதலீவனம்னு ஒரு பகுதி இருக்கு ஸ்ரீசைலம் பக்கத்துல இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல போய் நீ தவம் செய்யு சொல்லி சில உபதேசங்களை அவர்களுக்கு வழங்குகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 பாட்டுல அந்த உபதேசம் இருக்கு. எப்படி எல்லாம் இருக்கணும், என்னென்னலாம் செய்யணும், இறைவனை எவ்வாறெல்லாம் அடையலாம்ங்கிறது அதெல்லாம் இதையெல்லாம் உபதேசிச்சு அதுல அவர் சொன்ன வார்த்தை முக்கியம். இவ்வளவு உபதேசமும் ஞானாசிரியனா செஞ்சுட்டு அக்கமகாதேவி கிட்ட சொல்ற, இத்தனை உபதேசங்களையும் நீ தனிமையில் இருந்து சிந்தித்து, அப்ப நான் சொன்னேன்னு இந்த ரைட்டுன்னு எடுத்துக்க வேண்டாம், இதுல எது சரின்னு நீ சிந்திச்சு பார்த்துக்கோ, நான் சொல்லிட்டேன், அதை நீ சிந்தித்து
அதே மாதிரி அக்கமாதேவி அந்த உபதேசங்களை எல்லாம் மனதில் கொண்டு இறைவனை மனதிலே நிறுத்தி முக்தி அடைந்தார். அப்ப சைவ சமயத்திலே பெண்களும் முக்தி அடையலாம் என்பதை வீர சைவ துறவியாக இருக்கக்கூடிய அக்கமாதேவியார் மீண்டும் ஒருமுறை மெய்ப்பித்தார்னு சிவபிரகாசர் நமக்கு இதை காட்சிப்படுத்துகின்றார். இன்னைக்கும் அக்கமாதேவியினுடைய கோயில் கன்னட நாட்டில் இருக்கு. இப்ப நேரா வசவண்ணன் அவரை சந்திப்பதற்காக ரொம்ப ஆவலோடு வராராம் சிவபெருமானாத்துல இருக்கக்கூடிய அந்த அல்லவன். சித்தராமரும் கூட வர வசவண்ணருக்கு அல்லவ பிரபு வந்திருக்கக்கூடிய செய்தி கேட்கிறது. வேகமா அவரை வரவேற்கணும்ல, வரவேற்கல. சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு விழா வச்சா வாங்க 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 வாங்கன்னு ஒரு பத்திரிக்கையே 100-200 ரூபாய் இருக்கும். செலவு பண்ணி ஒரு 1000 பத்திரிக்கை அடிப்போம். 200-300 பதார்த்தம் வச்சு சாப்பாடு போடுவோம். நல்லா என்னென்ன விதமான ஆடைகள் எல்லாம் உண்டோ அவ்வளவு பாத்தீங்கல்ல, அங்க போய் வாங்கிருக்கோம். இந்த ஊர்லயே செய்ய சொன்னோம் அப்படின்லாம் கட்டுவோம். தங்கத்துல வைரத்துல என்னென்ன நகையெல்லாம் இருக்கோ எல்லாம் போடுவோம். இத்தனையும் போடுறத விட முக்கியம், அந்த பத்திரிக்கையை வச்சு கூப்பிட்டீங்க வாங்க வாங்கன்னு. உங்க வீட்டு விழாவுக்கு தானே வராங்க, வந்தவங்களை வாங்கன்னு கேட்கணுமா வேண்டாமா? நம்ம பகட்டா எல்லாம் காட்டிக்கிட்டு மேல வேலையை விட்டே இறங்காம இருந்துக்கிட்டு அவங்களா எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அவங்களே கிட்ட கொடுத்து அவங்களே போட்டோ எடுத்துட்டு அவங்களே சாப்பிட போனா இது பண்பாடா? சரியா? அப்படி இருப்பவர்களுக்கு இந்த செய்தி. நம்ம வீட்டை தேடி ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு விழாவுக்கு ஒருத்தங்க வராங்கன்னா 2 விஷயம் அதுல முக்கியம். நீங்க கொடுக்குற அந்த இன்விடேஷன் காஸ்ட்லியா இருக்கா, நீங்க போட்டிருக்கிற உடை காஸ்ட்லியா இருக்கா, போடுற சாப்பாடு காஸ்ட்லியா இருக்காங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க வாங்கன்னு கூப்பிடணும். வர்றவர்களுக்கு முதல் பந்தியில் என்ன பரிமாறினீர்களோ 200 ஐட்டம் போட வேண்டாம், 2 ஐட்டம் போட கூட போதும். கடைசி பந்தி வரைக்கும் அதே உணவு இருக்கும். அப்பதான் நீங்க பாகுபாடு பார்க்கலைன்னு அந்த விருந்தினர்கள் நினைப்பாங்களாம். மனதார வயிறார கொண்டு உங்களை வாழ்த்தி விட்டு செல்வார்களாம். இது உபசரிக்கக்கூடிய முறை அப்படிங்கறது இந்த இடத்துல நம்முடைய சிவபிரகாச சுவாமிகள் பதிவு செய்கிறார். அப்ப யார பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தாரோ அவர் வராது. வந்தவரை இந்த வசவண்ணர் என்ன அவருக்கு வேலையா இருக்க இல்லைன்னு சொல்லல. அந்த வேலையின் காரணமா இவர் போய் வரவேற்காம அப்பண்ணர்னு ஒருத்தர் அனுப்பி அவரை கூட்டிட்டு வந்துட்டார். அல்லவர் சும்மாவே கேட்க வேண்டாம். ஓ நீ இப்படி வேற நினைச்சிட்டியா, அப்ப நீ யாருங்கிறதையும் காட்டணும், நான் யாருங்கிறதையும் காட்டணும்ல. இன்னைக்கு மற்றவங்க கேள்வி கேட்டக்கூடாதுல்ல. அல்லவர் என்ன பண்றாரு, நான் அங்க வரல, என்னால வர முடியாதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். ஏன் வர முடியாதுன்னு அப்பண்ணர் கேட்கிறேன். அப்படியா? உள்ள இருந்து யார் தெரியுங்களா கூப்பிடுறது? ஒரு அமைச்சர். அமைச்சர் கூப்பிடுற இடத்துக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்குன்னு ஒரு இடம் பக்கத்துல ஒரு திருமணம் இருக்கு. இப்ப இந்த வாகீச மடம் இருக்கிறது மாதிரி அங்க ஒரு திருமணம் இருக்கு. அந்த மடத்துல நான் இருக்கேன். வேணும்னு நினைக்கிறவங்க, என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நான் இருக்கிற இடத்துக்கு வரட்டும். அமைச்சர் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போக மாட்டேன். அல்லவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த செய்தி போய் தெரிஞ்ச மறு நிமிஷம் அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து வசவண்ணர் கால் விட அல்லம பிரபு, ஒரு முக்கியமான பணியில இருந்தேன், அரசு பணி, அதனால அந்த கடமையை செய்யறதே நான் நினைக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அடியேன் செய்தது தவறு, மன்னிச்சுட்டாங்க, வாங்கன்னு சொல்லி தான் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவ்வளவு தடவுடலா விருந்து போடுறாங்க. அந்த விருந்துல வர பாடல்கள் ரொம்ப அருமையான பாடல். அதுல ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி நம்ம எப்போதும் போல கலைப்பை முடிச்சிடலாம். அல்லவருக்கு அப்படியே விருந்து உபசரணை நடக்குதான். இதுல என்ன ஒண்ணுன்னா, முதலே ஒரு தப்பு பண்ணிட்டாருல வசவண்ணர், வாங்கன்னு போய் கூப்பிடல. அல்லவரை பார்த்தா பார்த்தவர் எல்லாரும் மயங்கக்கூடிய தோற்றம். அதுலயும் வந்தவன் இறைவன்கிறது வசவண்ணருக்கு தெரியும். அப்ப அவரையே அப்படியே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருந்ததுல இவர் கூட நிறைய அடியவர்கள் வராங்க இல்லையா? எப்படி நம்ம ஞான சம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் வந்தப்ப பின்னாடி அடியவர்கள்லாம் வருவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருவரா வரப்ப கூட நிறைய அடியவர்கள்லாம் வராங்க. வசவண்ணர் என்ன பண்ணிட்டார், அல்லவரை பார்த்து அதிலேயே மயங்கி இருந்ததுல அவரை வாங்கன்னு கூப்பிடுறாரு, உட்கார வைக்கிறாரு, அவருக்கு சாப்பாடு போடுறாரு, அவரையே பார்த்துட்டு உட்காந்துட்டாரு. மற்றவங்களை மறந்துட்டாராம் கவனிப்பது. தப்பு தானே? வந்தவங்கள்ல சில பேர் என்ன பண்றாங்க, கோவிச்சுக்கிட்டு இது
இது என்ன, இவருக்கு ஒரு யோசனை ஒண்ணும் இல்லை, இவரை போய் பெரியாருன்னு நினைச்சு நம்ம வந்தோம், அவர் அல்லவரை மட்டும்தான் கவனிக்கிறாரு, கூட வந்த எங்களை எல்லாம் கண்டுக்கல, இவங்க வீட்டுல நாங்க எதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி என்ன சோத்துக்கு வப்பில்லாம நாங்க வந்தோம், கேட்போம்ல நம்ம சில இடங்கள்ல அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற சில பேர் கிளம்பி போயிடுறாங்களா. இது யாருக்கு தெரியுதுன்னு கேட்டா, ஏன்னா வசவண்ணர் தன்னிலை மறந்து இறைவனுடைய அந்த பெயர்ல அந்த அழகில் ஈடுபட்டு பக்தி நிலையில தான் இருக்கார். அவருக்கு அதை தவிர வேற சிந்தனை இப்ப எதுவும் இல்லை. அல்லவருக்கு இது தெரியும். இப்ப தன்னுடைய பக்தனுக்கு அதை உணர்த்தணும். இப்ப அல்லவர் என்ன பண்ற, விதவிதமான சாப்பாடுகள் எல்லாம் அவர் முன்னாடி பரிமாறுறாங்களாம். அந்த சாப்பாட்டுல அல்லவருக்கு எது தெரியுமா ரொம்ப பிடிக்குன்னா, வீரப்பலகாரம். வீரப்பலகாரம் வீரப்பலகாரம்னா என்ன? பாரதியை படித்தவர்களுக்கு அது தெரிந்திருக்கலாம். பாரதி சொல்லுவான், பாரதிக்கு வீரப்பலகாரம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடுகளில் இப்படி ஒரு பலகாரம் செஞ்சதுலயே புதுசா இருக்கே சொன்னீங்கன்னா கேட்டுட்டு போவோமான்னு யோசிக்க வேண்டாம். இந்த சாயந்தரம் நேரம் ஆனா இப்ப குளிர் நேரம், நல்ல அந்த குளிருக்கு ஏதமா ஒரு பஜ்ஜி போட்டா ஒரு வடை, அதோட கொஞ்சம் டீயோ காஃபியோ சாப்பிட்டா நல்லா இருக்கும். டெய்லி வடைக்க உண்டாங்கன்னு தெரியாது, ஏன்னா என்ன பலகாரம் வேறு. இந்த மாதிரி எல்லாம் மெதுவா இருக்கும், வாய்க்கு கிடைக்கிறதுக்கு மெதுவா இருக்கும். அதனால இந்த பலகாரங்கள் பாரதிக்கு பிடிக்காதான். சீடை, முறுக்கு, தட்டை அப்படி கடக் முடக் அப்படின்னு அவன் சாப்பிடுறதுலயே அப்படி ஆங்கிலேயரை போட்டு அமுக்கி பிடிச்சு பண்றது மாதிரி அவனுக்கு தோணுமா. அதனால அந்த பலகாரத்துக்கு பேர் வீர பலகாரம்னு பேரு. தன் வீட்டு வேலையாளாக இருக்கக்கூடிய அம்மா கண்ணுகிட்ட, அதனால எனக்கு இந்த பலகாரம் தான் வேண்டாம், அந்த கடை வச்சு போட்டாலும் வேண்டாம், வீர பலகாரம் முறுக்க கொண்டா, கட்டையை கொண்டா, சீடையை கொண்டா, அதை சாப்பிடுறேன், அதை அப்படி கடுக்கு முடுக்கு நான் சாப்பிடுறதே ஆங்கிலேயர் கடுப்பான் அப்படின்னு கேட்பாரு. அப்படி அங்க பரிமாறுறாங்க அந்த பலகாரங்களை. இவருக்கும் அந்த வீர பலகாரங்கள் ரொம்ப பிடிக்குதாங்க. யாருக்கு? அல்லவருக்கு. ஏன்? அந்த ஒவ்வொரு பலகாரத்தை பார்க்கிறப்பையும் ஒவ்வொரு ஆயுதங்கள் நினைவுக்கு வருதான். இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், வடையை பார்த்தா பொதுவா சொல்லுவாரே அப்படியே சக்கரம் மாதிரி இருக்கு, கரும்பு வைக்கிறாங்களாம், அதை பார்த்தா வில் மாதிரி இருக்கு, நமக்கு தெரிஞ்ச பலகாரமா இருக்கா சொல்லுங்க. இப்படி ஒவ்வொரு பலகாரமா படைக்க படைக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆயுதங்கள் போல இவருக்கு தெரியுதான் அல்லவருக்கு. அவர் அதனால என்ன சொல்ற, அந்த போடக்கூடிய அந்த ஆட்கள் கிட்ட படை படை அப்படின்னு சொல்லு. அல்லவர் என்ன சொன்னார், படை படைனா இதெல்லாம் எனக்கு படைக்கலங்களாக நான் ஏந்தி இருக்கக்கூடிய ஆயுதங்களாக தெரிகின்றன அவர் சொல்ற. வந்த ஆட்கள் என்ன நினைச்சாங்க, படை படைனா இன்னும் போடு போடுன்னு அர்த்தம். அவங்க பாட்டு அள்ளி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது என்னடா இந்த ஆளு போட 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க இப்படியே போட போட அவர் என்ன பண்றாரு அல்லவர், சில பேர் பந்தியில சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிடுவோம்னு கேட்டா அப்படி பாத்தி கட்டி சாப்பிடுவோம். இன்னைக்கு இளைஞர்களுக்கு தெரியாது பாவம், சரியா? அவங்க எல்லாம் ஒரே ஸ்டாவ ஒரு இதுல போட்டு குடிச்சோமா குடிக்கலையான்னு கொடுத்த அந்த பாட்டில் இருக்கிறது அப்படியே பத்திரமா அந்த குளிர்பானம் இருக்கும், அப்படி சாப்பிடக்கூடியவர்கள் வச்சது வச்சபடியே இளைஞர்களும் சரி இளைஞர்களும் சரி. அந்த காலத்துல எல்லாம் அப்படி நல்லா ஒரு பாத்தி கட்டி சாப்பிடுவாங்களாம். அது மாதிரி இப்ப அல்லவர் அப்படி சாப்பாட்டை பாத்தியா கட்டிட்ட அதுக்குள்ள பாலை ஊத்த சொல்றாராம். பொதுவா அந்த பெங்களூர் சைடு எல்லாம் போனீங்கன்னாலே தெரியும், எல்லாத்தையும் வெல்லம் போட்டுருப்பாங்க, தக்காளி அல்லது வெல்லம் இருக்கும், இனிப்பு சுவை அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவுல பால் ஊத்த சொல்றாரு, பால் சாதத்துக்காக அப்படி பாலை ஊத்துறாங்களாம். பக்கத்துல என்னென்ன வைக்கிறாங்களாம், மா பலா வாழை முக்கணிகள் வைக்கிறாங்களாம். இத நம்ம சிவபிரகாசர் சொல்ற அழகா. இத பார்த்த உடனே சிவபிரகாசருக்கு என்ன ஞாபகம் வருது, பால் மா பலா வாழை முக்கணி இல்லையா, நம்ம 4 பேர் ஞாபகத்துக்கு வந்துடுறாங்க. எங்க பாடினாலும் நேற்றைக்கு சொன்னோம் இல்லையா, 4 பற்றி துதி பாடித்தான் தொடங்குகிறார்னு, அதே போல அந்த 4 பேரும் அவருக்கு ஞாபகத்துக்கு வராராம். பாலை பார்த்த உடனே யார் நினைவுக்கு வந்திருப்பார்கள் உங்கள் அனைவருக்கும் கட்டாயமாக தெரியும். யார் ஞாபகத்துக்கு வருவா? ஞானப்பால் அருந்திய ஞான சம்பந்த பெருமாள் அவருடைய நினைவுக்கு வருகிறார். அடுத்தது அந்த மா பலா வாழைன்னு 3 இருக்கு இல்லையா, 3 பார்த்த உடனே மிச்சம் இருக்கக்கூடிய திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இந்த 3 பேரும் ஞாபகத்துக்கு வராராம். ஆக அந்த அடியவர்களுடைய பெருமையை அப்படியே சொல்லிக்கொண்டே அந்த அல்லவர் சாப்பிடுவதாக சிவபிரகாசர் இங்கே கற்பனை செய்து ஒரு பாடலையே சொல்கின்றார். இது மட்டும் இல்ல, இவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது சுத்தி ஒரு பெரிய அரண்மனைக்கு நடுவுல தான் இவங்க உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரா இருக்காங்க இல்லையா, சொன்னேன் இல்லையா, அந்த
சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல மதில் சுவர்னு சொல்லுவோம். அரசனுடைய மதில் முன்னாடி பாதுகாப்பிற்காக அகழிகள் இருக்கும். பொதுவா அகழி அப்படின்னா ரொம்ப ஆழமாக நிலத்தோட அடிவரையில் அப்படின்னு சொல்றது வழக்கம். அதே மாதிரி உயரமான பொருளை சொன்னா என்ன சொல்லுவோம்? ரொம்ப உயரமா அப்படியே வானையே தொட்டது அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா இப்படிதானே கற்பனை பண்ணி எழுதியிருக்கோம். சிவபிரகாசர் கொஞ்சம் மாத்தி எப்படி சொல்ற, உலகத்தோட இயல்ப இந்த மதிலையும் அகழியையும் வச்சு சொல்ற. எப்படி சொல்ற தெரியுமா? இந்த மதில் என்ன பண்ணுச்சான், உயர்ந்து 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 மேல போய் இறைவனுடைய திருவடி நிழலை சரணடைந்ததாம். திருவடிக்கு கீழே உயரமான பொருள் திருவடிக்கு கீழே போயிடுச்சு. இப்ப அகழிய சொல்லணும் இல்லையா? அகழி என்ன பண்ணுச்சு? ஆழமாகி 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 எங்க போய் முடிஞ்சிருச்சான்? ஆதி சேடனுடைய தலை மேல் சென்று நின்றது. அப்ப மேல சென்ற பொருள் இறைவனுக்கு கீழே நின்றுச்சு, கீழே சென்ற பொருள் ஆதிசேடனுடைய தலைக்கு மேல நின்றுச்சு. இதுதான் உலகத்தின் இயல்பு. எப்படி? தாழ்ந்தோர் உயர்வர் என்றும் உயர்ந்தோர் தாழ்வர் என்றும் அறம் கூறும் சிவபிரகாசர் பதிவு பண்றார். இந்த உலகத்தோட வழக்கம், உயர்வானவர்கள் ஒரு சமயத்திலே தாழ்ச்சி உருவார்கள், தாழ்வானவர்கள் ஒரு சமயத்திலே உயர்வடைவார்கள். இது உலகத்தின் இயல்பு. அந்த இயல்புப்படி இங்கே இந்த மதிலும் அகழியும் நின்றதுன்னு சொல்லி தான் கற்பனை களஞ்சியம் என்று அனைவரும் கூறுவதற்கு ஒரு உதாரணமாக இந்த பாடலிலே எடுத்து சொல்கின்றார். இப்படி அல்லமர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது சுற்றி எல்லாரும் நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த கொஞ்சம் பேர் கோச்சிட்டு போனாங்க இல்லையா? இப்ப அல்லமர் சாப்பிடுறார் சாப்பிடுறார் சாப்பிடுறாரா நம்ம மாயா பஜார்ல வர கடோத்கஜன் பாணியில அவ்வளவு சாப்பிடு இருக்கக்கூடிய சமைத்த பொருள் சமைக்காத பொருள் எல்லாம் நம்ம திருவிளையாடல் புராணத்திலையும் வரும். அங்க ஒரு குட்டி பூதம் அப்படி சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? அதெல்லாம் சில நேரங்களாக வேலை மாட்டேன், அதை முடிக்க கவலைப்படாதீங்க. அப்படி இப்படி சாப்பிட்டு முடிச்சதும் அப்படி ஒரு ஏப்பம் விடுற. விட்டதுக்கு அப்புறம் நந்தி தேவர் என்ன பண்ற? ஆஹா, இப்பதான் அவருக்கு தெளிவு வருது. அந்த ஏப்பத்தோட சத்தத்துலதான் நந்தி முடிச்சுக்கிறாரு. ஆஹா, இவ்வளவு சாப்பிட்டு இவர் முடிச்சுட்டாரே, இங்க நிறைய பேர் இன்னும் சாப்பிட இருக்காங்க அப்படின்னு பார்க்கறப்பதான் கூட வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் பேரை காணும். விஜயோ, நம்ம அவர்களுக்கு எல்லாம் உணவு போடாம விட்டுட்டோமே, அது பாவம் இல்லையா? இப்படி பண்ணிட்டோமேன்னு நந்தி வருத்தப்படுறாரா. வருத்தப்படுகிற பொழுது அல்லமர் சொல்கிறார், நந்தி கவலைப்படாது, நீ யார் தெரியுமா? என்னுடைய பக்தர்களுக்குள்ளே தலை சான்றவன். நான் இங்க சாப்பிடுற அழகுல அந்த பக்தியில தானே நீ உன்னைய மறந்து உட்கார்ந்திருந்த. நான் உண்ட உணவு அனைவருக்கும் சென்று சேர்ந்திருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டா, அங்க பாண்டிமா நகரிலே இறைவன் திருவிளையாடல் நடத்தினார் இல்லையா? எப்படி திருவிளையாடல் நடத்துற? அந்த வந்தி என்கிற கிழவிக்காக பிட்டுக்கு மண் சுமந்தாங்க இல்லையா? பிட்டுக்கு மண் சுமந்து திறம்படி பட்ட சொக்கன் மீனாட்சி கோவில் கொண்டான். கிளியே எங்கள் மதுரையிலே, கிளியே எங்கள் மதுரையிலே. கிளிக்கண்ணின்னு பேர் இருக்கு. பேர் கிளியை அழைத்து பாடுவதாக பாடல் கேட்டுவது. அதுல சொல்ற பிட்டுக்கு மண் சுமந்ததுனால ராஜா என்ன பண்ணார்? இறைவனை அடித்தார். அந்த அடி எப்படி எல்லாருடைய மேலையும் பட்டுச்சோ அதே போல வந்த அடியவர்கள் சென்ற அடியவர்கள் அனைவருடைய வயிறும் நிரம்பி விட்டது. ஏன்? சிவன் அடியவர் ஒருவருக்கு அளிக்கக்கூடிய உணவு அனைவருக்கும் போய் சேரும். ஆகையால் சிவன் அடியவர்களுக்கு உபசரணை செய்யுங்கள், அவர்களுக்கு வேண்டும் என்பதை கொடுங்கள். நடமாட கோயில் நம்பர்கொன்றியில் பணமாட கோயில் பகவர்க்கு அது ஆகும். அப்படியா அப்படியா சொன்னார் திருமூலர். இறை அடியவர்கள் தான் உண்மையான இறைவன். அவர்களை விடுத்து நீங்கள் யாருக்கு எது செய்தாலும் அது பலன் தராது. உண்மையான அடியவர்களுக்கு உணவளியுங்கள், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கள். அந்த நடமாடும் தெய்வங்கள் மகிழ்ந்தால் உண்மையான தெய்வமாகிய இறைவன் மகிழ்வான்.
அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அல்லம பிரபுவாக வந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் மெய்ப்பித்து காட்டுகின்றார். வசவண்ணர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார். தொடர்ந்து இது போன்ற நல்ல செயல்களை செய்து இறைவனுடைய ஞானோபதேசத்தினை பெற்று ஸ்ரீ சைலத்திற்கு சென்று எப்படி அக்கமாதேவியார் முக்தி அடைந்தாரோ அதே போல வசவண்ணரும் எல்லா இடங்களிலும் வீர சமயத்தின் கருத்துக்களை பரப்பி முக்தி அடைந்தார் என்பதோடு இந்த காப்பிய கதையை நிறைவு செய்கின்றார் சிவபிரகாச சுவாமிகள். இந்த நூல் அவசியமாக நாம் படிக்க வேண்டும். நூலின் பெயர் பிரபுலிங்க லீலை என்று நேற்று சொன்னேன். இது வீர சைவம் பற்றிய கருத்துக்களை மட்டும் உள்ளடக்கவில்லை. நான் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை எல்லாம் எடுத்து முன்வைக்கிறது. தரித்த சாஸ்திரத்தை பற்றிய பல்வேறு சிந்தனைகளை நமக்கு தருகிறது. ஜோதிடத்துல அவ்வளவு சிறப்பானவரா இருக்க சிவபிரகாச சுவாமிகள். வாய்ப்பு இருந்தா படிச்சு பாருங்க. ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை தனியாக குமாரசுவாமி அப்படிங்கிறவர் பிரபுலிங்க லீலை ஆராய்ச்சி அப்படின்னு ஒரு நூல் எழுதுறார். இந்த நூலை வச்சு அதுல ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே அப்படி பதிவு பண்ணியிருக்கார். அதே போல பல்வேறு பழமொழிகளை உள்ளடக்கியது. இப்படி என்னென்னலாம் சிறப்பு உண்டோ ஏற்கனவே கற்பனைக்கு நிறைய உதாரணங்களை பார்க்கணும். கற்பனையை பற்றி சொன்னா நாளை வரைக்கும் கூட அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்காங்க. இப்படி எண்ணற்ற தகவல்களை சிறப்புகளை உள்ளடக்கிய நூல் இந்த சிவபிரகாசர் எழுதிய பிரபுலிங்க லீலை. இந்த நூலை படிக்கக்கூடிய, கேட்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய முறையான நன்றியினை உரித்தாக்கி, இந்த நூலும் சிவபிரகாசரும் எவ்வளவு சிறந்தவர் தெரியுமா? நீங்களோ நானோ சொல்வதை விட யார் இந்த நூலை பத்தி சொல்றாருன்னு கேட்டா, இங்கே படமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அகிலாண்டேஸ்வரி கோயிலை சுத்தி வரத்துக்குள்ளேயே கடகட அத்தனை பாட்டு எழுதும் வல்லமை இருந்தவரா அவர். இவருடைய அருமையான மாணவர் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அரிய பெரிய ஏட்டுச்சுவடிகளை எல்லாம் எடுத்து தொகுத்து உழைத்து நாம் இன்று படிக்கக்கூடிய சங்க இலக்கியங்களாகவும் சீவக சிந்தாமணியாகவும் தந்த தமிழ் தாத்தா உவேசா. அவருக்கு பாடம் நடத்துறாரா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இந்த சிவபிரகாசருடைய நூல்களை பற்றி. அப்படி நடத்துறப்ப சொல்றாராம், ஒவ்வொரு பாட்டையும் படிச்சுட்டு இன்னும் இந்த கவிஞன் இப்படி பாடி இருக்கின்றான். ஒவ்வொரு பாடலையும் நாம் எதோடு ஒப்பிடுவதுன்னே தெரியல. கேட்பவர்களுடைய காதுகளுக்கு அப்படியே இனிமை பயக்கிறது. சொல்பவர்களுடைய நாவெல்லாம் இனிக்கிறது. இவருடைய கற்பனை வளத்தை சொல்வதா, கருத்து செறிவை சொல்வதா? ஒரு பாடலை பற்றி மட்டுமே ஓராண்டு காலம் நாம் புகழ்ந்து பேச முடியும் என்றால் இந்த மாபெரும் கவிஞரின் புகழை நாம் எவ்வாறு வாயார வாழ்த்துவது தெரியவில்லையே என்று அவ்வளவு புகழுடைய ஒரு பெருமகனாரே கூறுகிறார் என்றால் அடியேனால் சொல்ல இயன்றது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல மிகச்சில செய்திகளை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கின்றேன். வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மென்மேலும் இது பற்றிய கருத்துக்களை தொடரலாம். அடியார் பெருமக்களும் வாய்ப்பு கிடைத்தால் இந்த நல்ல நூலினை படித்து பயன்பெறுங்கள். அதைவிட முக்கியமானது, இதில் சிந்தித்த கருத்துக்களை இளைய தலைமுறையாகிய நம்முடைய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் கொண்டு சேருங்கள் என கூறி வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்வது உங்களுடைய அன்பின் அடிமையாக இருக்கக்கூடிய தேசிய கல்லூரி பேராசிரியர் முனைவர் க. புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம். நம்முடைய அன்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் புவனேஸ்வரி அவர்கள் நேற்றும் இன்றும் மிக அருமையாக பிரபுலிங்க லீலை என்ற நூலை நமக்கு எளிமையாக அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ரொம்ப ஒரு கடினமான நூல் அது. ஒரு மாலை யாருமே அந்த நூலை பற்றி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. நம்ம சைவ திருமுறைகள்ல 12 திருமுறை எல்லாத்துக்கும் தெரியும். 12 திருமுறைகள் ஞானசம்பந்தர் பாடியது, நாவுக்கரசர் பாடியது, சுந்தரர் பாடியது, மற்றும் 9ஆம் திருமுறை 7ஆம் திருமந்திரம், 10ஆம் மாணிக்கவாசர், 11 காரைக்கால் பாடியது, 12 பெரிய புராணம். இது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி நம்முடைய திருவிளையாடல் புராணம் தெரியும், நம்முடைய கந்த புராணம் தெரியும். அதற்கு பிறகு வந்த நம்முடைய 200 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த நம்முடைய வல்லல் பெருமானுடைய அருள்பா, தாய்மான சாமியுடைய பராமரவை கண்ணி,
அதே போல குமரகுரு சாமியுடைய பிரபல திரட்டுகள், இதெல்லாம் அருணகிரிநாதருடைய திருப்புகள், இந்த நூல் எல்லாம் நம்முடைய தமிழகத்துல ரொம்ப பிரபலமான நூல்கள். அதே போலதான் சிவபிரகாச சாமிகள். ஆனா என்ன காரணத்திலே தெரியல, சிவபிரகாச சாமிகள் நூலெல்லாம் பிரபலமான ஆகல. அவர் இருக்கணும் இங்க கரூருக்கு பக்கத்துல துறைமங்கலம், பெரம்பலூர் திரும்பும்போது துறைமங்கலம். இன்னைக்கு அங்க ஒரு மடம் இருக்கு, ஆண்டுதோறும் அங்க குருஜி நடத்துறாங்க. நான் கூட 2 தடவை பேசியிருக்கேன். அதனால இந்த துறைமங்கலம் பேரே துறைமங்கலம் சிவபிரகாச சாமிகள் தான். மயிலத்து தான் அவங்களுடைய தலைமையகம். விழுப்புரத்து பக்கத்தில் இருக்கு மயிலம். அந்த ஒரு ஆதீனம், அது மயிலம் என்ற ஒரு ஆதீனம் வீரசைவ மடத்தை சேர்ந்தது. வீரசைவமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம சைவத்துல நிறைய பிரிவு இருக்கு, ஏறத்தாழ ஒரு 14 பிரிவு இருக்கு சைவத்துல. அதுல குறிப்பா பெரிய பிரிவுகள்னா வீரசைவம், அதே மாதிரி காஷ்மீர் சைவம் இருக்கு. காஷ்மீர் சைவம்னா ஒரு தனியா இருக்கு. வீரசைவத்தை யாருக்கு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து லிங்கத்தை வந்து அங்கத்தில் தெரிவிப்பார். லிங்கத்தை அங்கத்தில் தெரிவிப்பார். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்க எதை வச்சா இந்த கட்டிகைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல உள்ளார வந்து லிங்கம் இருக்கும். நீங்க பெரம்பலூர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீரசைவர்கள் நிறைய இருக்கிறாங்க. இங்க நம்ம திருச்சிராப்பள்ளி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அங்க ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் ஒரு சின்ன நூல்ல வசதியா இருக்கிறவங்க தங்கத்துல போட்டிருப்பாங்க, வசதி இல்லாம எவசில்வங்க ஒரு சின்ன கட்டிகை மாதிரி போட்டிருப்பாங்க. அது திறந்தா வந்து அதுல ஒரு லிங்கம் இருக்கும். அவங்க வந்து கோவிலுக்கு போறது அவங்க முதல்ல நினைக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து திருக்கோயிலுக்கு போகணும், திருக்கோயில் வழிபாடு செய்யணும், யாத்திரை போகணும் நினைக்கணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா காலையிலே எழுந்தவங்க இந்த லிங்கத்தை கையில தான் வச்சுக்குவாங்க, கீழே வைக்க மாட்டாங்க. கையிலேயே வச்சு அதை லிங்கமா நினைச்சு அதுக்கு அபிஷேகம்லாம் மனசுலயே நம்ம எப்படி பூசலாத நாயனார் மனசுக்குள்ள அவர் வந்து எப்படி வழிபாடு செய்தாரோ ஒரு திருக்கோயில் கட்டி அதுக்கு அவர் திருக்குடலாம் செஞ்சார் பூசலாயனார். அதே மாதிரி இந்த வீரசைவர்கள் பெண்கள் ஆண்கள் யாரா இருந்தாலும் அந்த லிங்கத்தை எடுத்து கையில வச்சு பூஜை பண்ணி திரும்ப உள்ள வச்சுருவாங்க. அதே மாதிரி யாரை பார்த்தாலும் அந்த லிங்க தரிசனம் உடனே கீழே விழுந்து வணங்குவாங்க. அந்த லிங்க தரிசனம் யாரா இருந்தாலும் லிங்கத்தை அங்கத்தில் வைத்து வழிபாடு செய்வது என்பது வீரசைவத்திலே மிகப்பெரிய மரபு. அந்த மரபு தான் இருந்தது. ஒரு சின்ன சம்பவம் என்னன்னா, காஞ்சி சங்கராச்சாரிய பெரியவர் சந்திரசேகர சாமிகள் இருக்கும்போது நம்முடைய கிருபானந்த வாரியார் வந்து அவர் சந்திக்க போறார். எப்பொழுதுமே பெரிய ஆச்சாரியர்களை நம்முடைய மனதில் பார்க்கும்போது நம்ம எல்லாரும் சாஸ்திரமா கொடுத்து நம்ம வணக்கம் செய்வோம். பெரியவர் என்ன சொல்லிட்டாருன்னா, வாரியார் வராரு சொன்னேன் அவன்கிட்ட சொல்லிடுங்க, அவன் வந்து நமஸ்காரம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. இது வாரியாருக்கு தெரியும், ஆனா மற்றவங்களுக்கு தெரியல. சொன்னாங்க. அதே மாதிரி அவருக்கு என்ன காரணம்னா, வாரியார் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பெரிய கட்டிகை போட்டு பெருசா தொகுப்பிருப்பார் வாரியார் சாமிகள். அந்த கட்டிகையை வந்து ஏன்னா அது போல சிவலிங்கம் இருக்கு. அதனால இவர் பெரியவரை வணங்கினாருன்னா சிவலிங்கமே அவர் வணங்குற மாதிரி ஆயிடும். அதனாலதான் அவர் என்ன எச்சரிக்கையா சொல்றாரு, அவர் வணங்க வேண்டாம், சிவலிங்கம் தன்னை வணங்குவார். அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குருவா சன்னிதானம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க இருக்கிற தமிழ்நாடு சாமிகள் இருப்பாங்க, அவங்களும் இதே மாதிரி தரிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை எடுத்து பின்னாடி போட்டுக்குவாங்க. அவங்க வணக்கம் செலுத்தும் போது இதை பின்னாடி போட்டு தான் வணக்கம் செலுத்தணும். இதுதான் நம்ம மரபு. இந்த மாதிரி சில மரபுகள் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஏன்னா அவங்க லிங்கத்தை தரிச்சிருக்காங்க, அதோட சேர்த்து கீழே வந்தா அது லிங்கமும் சேர்ந்து வணங்குற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு வீரசைவர்கள் வந்து ரொம்ப அந்த கர்நாடகத்துல வசவந்தர் சொன்னாங்க, அடிக்கடி சொன்னாங்கல்ல, அவருக்கு நம்ம சிலையில சிலை வச்சிருக்காங்க. வசவந்தருக்கு சிலையில சிலை, அது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. ஒரு 6-7 கலைஞர் முதலமைச்சருக்கு பொழுது திருவள்ளூருக்கு அந்த சிலை வைக்க மாட்டேட்டாங்க, பெரிய தகராச்சு. ரொம்ப நாள் பர்மிஷன் எடுக்கிறார். அப்போதான் அவங்க வந்து பசவந்தர் நீங்க வைங்க நான் வைக்கிறேன். அப்போ நம்ம சென்னையில இந்த பசவந்தருக்கு சிலை வச்சு அதுக்கு தான் அந்த சிலை வச்சாங்க. அதனால அதே மாதிரி பசவந்தர் நிறைய பசவம்னு சொல்லி ஒரு பெரிய நூல் இருக்கு. அவருடைய கோவிலை குறித்து ஒரு கவிதை தமிழ்ல தான் நிறைய பெரிய கிட்டத்தட்ட ஒரு 1000 பாட்டு படிக்கிறார். பசவந்தர் ரொம்ப அருமையா நிறைய கவிதையெல்லாம் படிக்கிறார். கன்னட மொழியிலையும் நல்ல சிறந்த கவிஞர்கள் எல்லாம் இருக்கு. அதுதான் அவரு பின்பற்றி நம்ம சிவபிரகாசர் வந்து இந்த பிரபல கல்வியிடம் எழுதினார். அது தவிர சிவபிரகாசருடைய கவிதைகள் நிறைய இருக்கு. சிவபிரகாசருடைய பிரபந்த திரட்டு அப்படின்னு 2 பெரிய நூல் இருக்கு. அது சிவபிரகாசருடைய வந்து அவர் அந்த தெரியாம 2 உதாரணம் சொன்னாங்க. நேற்று ஒரு அருமையான உதாரணம் அவருடைய கற்பனை களஞ்சியங்கிறதுக்கு நேற்று 2 உதாரணம் சொன்னாங்க. இந்த பாலை
நம்ம பாலைவனத்தில் எப்படி சொல்லுவோம் அப்படிங்க சொல்லும் பொழுது நம்முடைய எம்பிரான் பெருமாள் வந்து வாயை திறக்கும் பொழுது உலகம் தெரிஞ்சிச்சு. உலகம் தெரிஞ்ச உள்ள வெளியே துப்பிட்டாருன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னா அந்த பாறையினுடைய சூடு வந்து அவரால் தாங்க முடியல. சரி, சூடு தாங்க முடியல, எரியுது. நாம என்ன பண்ணுவோம்னா இது மாதிரி சில சூடு உடனே போய் பச்சை தண்ணி கொடுப்போம், இல்ல இது மாதிரி ஏதாவது செய்வோம். அவர் ஓடுறாரு, யாரு? பெருமாள் ஓடி போய் அந்த கிருஷ்ண பதார்த்தத்துக்கு வெண்ணெய் எடுத்து வைக்கிறாரு. அதுலயே அந்த சூடு அடங்குறாரு. அதன் பிறகு அவர் ஓடி போய் கடைசியில பாக்கடல போய் படுத்து எப்ப வேணாலும் குடிச்சு அதை நெஞ்சு எரிச்சல் கத்திக்கிட்டாருன்னு ஒரு அருமையான ஒரு பாடலை அது பொம்மை சொன்னாங்க. ரொம்ப அருமையான பாட்டு. இதெல்லாம் இது கற்பனை இன்னைக்கு கூட சொன்னாங்க, ரொம்ப அருமையான கற்பனை. இன்னைக்கு இப்போ ஒரு பாட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த இன்னைக்கு சொன்னது உயர்ந்தவர் தாழ்ந்தவர். எவ்வளவு நம்ம தயவுசெய்து சிந்திச்சு பார்க்கணும், நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அந்த மதில் சுவர் இருக்கு, இந்த மதில் சுவர் அதான் மேல போயிட்டே இருக்கு. மேல போய் எங்க போய் நின்றுச்சு பாருங்க. ஏன்னா உயர்ந்தவர் மதிலுக்கு உயர்ந்து அது எங்க போய் நின்றுச்சுன்னா இறைவனுடைய திருவடியில போய் நின்றுச்சு. அப்போ உயர்ந்தவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? பெரியவருடைய திருவடியை போய் தான் வணங்குவாங்க, திருவடியை வணங்குவாங்க. அது மாதிரி அது மதிச்சு உயர்ந்து இருக்குது, அது போய் திருவடி நடந்துச்சு. ஆனா அந்த அகழி என்ன பண்ணுது? அது தாமதம் கீழே தான் போகுது, குழி நோக்கியே போகுது. கடைசியா அது போய் ஆதிசேஷன். ஆதிசேஷன் யாருன்னு தெரியுமையா? ஆதிசேஷன் மேலதான் பெருமாள் படுத்திருக்காரு, பள்ளிமன்ற பெருமாள் படுத்திருக்காரு. அந்த ஆதிசேஷன் தரையில போய் அது நிற்கிது. அப்போ உயர்ந்தவர்கள் வந்து பெரியவரை பார்த்தா திருவடியை வணங்குவாங்க, தாழ்ந்தவர்கள் வந்து யாரா பெரியவராக அவங்க தலையில கை காப்புவாங்க. இது பகாசுரன் ஒரு கதை கூட சொல்லுவாங்க. அவர் தனக்கு வந்து வரம் கொடுத்த தலையில கை வச்சா அப்படி சொல்லி. இது மாதிரி இது பாருங்க, இதெல்லாம் வந்து சமயம் சார்ந்து நம்முடைய மரபு சார்ந்து ஒரு அருமையான ஒரு கற்பனையை வந்து சிவபிரகாஷ் சொல்றது. இது மாதிரி நிறைய இருக்கு. நீங்க தனிப்பாடல பாத்தீங்கன்னா அவர் பார்வதி, நம்ம ஐயா ராமையா அடிக்கடி சொல்லுவார், சிவபுராணம் பார்வதி உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப வந்து முருகனும் விநாயகர் சண்டை போடுவாங்க. அப்ப சண்டை பண்ணி கூப்பிட்டு வாட ஏடா சண்டை போட நம்ம கேட்கணும் இல்லையா? அண்ணனும் தனிச்சு அப்ப ஏடா சண்டை போட்டா விநாயகர் சொல்லுவார், இவன் பாருமா என்னுடைய இது துதிக்கை வந்து இவன் ஆழ்ந்து வந்து பாக்குறான் அப்படின்னு விநாயகர் சொல்லுவான். அவன் முருகன் என்ன சொல்லிப்பா, என்னுடைய கண்ணெல்லாம் எண்ணி பாக்குறான். ஏன்னா அவன் பண்ண கண்ண முடியும், இந்த கண்ணெல்லாம் எண்ணி பாக்குறான். இதோ ஒரு சண்டை போடுறது சின்ன குழந்தைங்க. இதெல்லாம் ஒரு கற்பனையா அவங்க சிவபிரகாசம் எழுதுறது. அடிக்கடி ஐயா சொல்லுவாங்க. இது மாதிரி சிவபிரகாச நூல்ல பார்த்தோம்னா நிறைய கற்பனைகள் உண்டு. ஆனா அதுக்கெல்லாம் இன்னைக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரியவங்க நம்ம சபையில அதனாலதான் இந்த நூல் எடுத்தோம். அதை சொல்றதுக்கே இன்னைக்கு ஆள் இல்லை. இந்த பிரபோலிங்களை படிக்கிறதுக்கு எளிமையான நல்ல. ஆனா அம்மா வந்து நம்முடைய பேராசிரியர் வந்து ரொம்ப சிறப்பா அதை செஞ்சுட்டாங்க. இதுக்காக அநேகமா அவங்க ஒரு 10 நாள் அவங்க உழைச்சிருக்கும், 10 நாள் உழைச்சிருக்கும். அந்த புத்தகத்தை படிக்கிறது, அந்த பிரபோலிங்களை படிக்கிறது ரொம்ப கடினம். அந்த பாடல்லாம் ரொம்ப கடினமான பாடல். அதனால அவங்க பாடலே சொல்லலை. பாடலை சொன்னோம் நீட்டா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 900-600 வச்சிருக்கேன், வச்சிருக்கேன். அவ்வளவு பாடகம் உள்ளது. அது சொல்வது அவ்வளவு கடினம், அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுறது. ஏன்னா இப்ப வந்து பாடத்திட்டத்திலே இது கிடையாது. சில நேரத்தில் பாடத்திட்டங்கள்ல இருந்துச்சுன்னா அவங்க தமிழ் பேராசிரியர் தான், அவங்க தேசிய கொள்கையில பாடத்திட்டத்தில் இருந்துச்சுன்னா கூட படிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா பாடத்திட்டத்தில் பிரபலங்களை பிரபலங்க வைக்கிறதுக்கு அந்த பாடத்திட்ட குழுவே தெரியாது. இந்த மாதிரி இன்னைக்கு காலப்போக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. பிரபலங்களிலே ஒரு நூல் இருக்குங்கிறத இன்னைக்கு அந்த பாடத்திட்ட குழுக்காரங்களே தெரியாது. அந்த நிலையில இன்னைக்கு நம்முடைய பேராசிரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமா உழைச்சு 10 நாள் அதை படிச்சு அதை எளிமைப்படுத்தி, அது ரொம்ப முக்கியம். அதை அப்படியே கட்டியா சொல்லலாம் சொல்லிடலாம். ஆனா அதை ரொம்ப எளிமைப்படுத்தி நமக்கு வந்து ஒரு கதை மாதிரி அதை இன்னும் சொல்ல போனா இதுல வந்து சைவ சித்தாந்தத்தை கற்று நிறைய இருக்கு. அவங்க வந்து காலத்தினுடைய அடிக்கடி சொல்லல, அந்த மாயை வர்றது, அகங்காரங்கள் வர்றது, அல்லது தேவதைதான் பசுபதி பாசம். நான் முன்னால கூட சொன்னேன், இந்த பசுபதி பாசம் தான் அது வருது. இதெல்லாம் மாயையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆணவ மனம், கடவுள் சொல்லக்கூடிய மும்மலங்கள், அதெல்லாம் அகங்காரம் தான் வரும். இந்த பசு என்பதுதான் இறைவன், அல்லவ தேவதா வர. இந்த பசுபதியெல்லாம் வந்து அது அவங்க அந்த ஆணவம் கர்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய அந்த மும்மலங்களே நீக்கியவர்கள். அந்த நீக்காதவர்கள் அந்த கோவப்படுறது, அந்த மாயை, அந்த மாயை அந்த வந்து அப்படி அளவுக்கு ஏற்பட அவர் காதல் உண்மையில அவர் அடையணும் விரும்புறாங்கன்னா இதுதான் ஆணவ மரத்தினுடைய ஒரு முக்கியமான கருத்து. அதனால இந்த நூல் வந்து சொல்லக்கூடிய முக்கிய கருத்து சைவ சித்தாந்த கருத்து தான்.
வீரசைவமா இருந்தால் ஆனால் வீரசைவத்துக்காக வந்து சைவ அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தாலும் சிவபிரகாசர் வந்து அந்த ஆணவம் கர்மம் மாயை அப்படின்னா ஒரு கதை வடிவத்தில் சொல்லியிருக்காரு. மிக ரொம்ப அருமையான நூல். இந்த நூலை வந்து வாய்ப்பு தான் 2 சொன்ன மாதிரி படிக்கலாம். அவங்க வந்து ரொம்ப இதை மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க நம்ம நன்றி சொல்றோம். ஏன்னா பெரும்பாலும் நம்ம சபையில இது மாதிரி சில எல்லோரும் மறந்து போன சில விஷயங்களை நமக்கு சென்றான்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து சிற்றிலக்கியங்கள் சிவநெறி அப்படின்ற தலைப்பு நம்ம வச்சோம். 30 நாள் சிற்றிலக்கியங்கள்லாம் இப்போ வந்து யாரும் படிக்கிறதே இல்லை. அருமையான நூல் அது. ஏறத்தாழ 18, 19 நூற்றாண்டுகளில் நம்முடைய பிள்ளை தமிழ் உலா இதெல்லாம் வந்து சிற்றிலக்கியம் 96 வகையான சிற்றிலக்கியங்கள் நம்ம தமிழ்ல இருக்கு. அதெல்லாம் இப்ப முக்கூடல் வந்து நம்ம பரணி கலியத்து பரணி இந்த நூல்கள்லாம் இப்ப மறந்துட்டே வருது. ஏன்னா அவங்க தமிழ் பாடத்திலேயே வைக்கிறது இல்லை இந்த நூல்கள்லாம். ஆனா இவங்களுடைய மாணவர்களுக்கு அந்த சிற்றிலக்கியங்கள்ல ஆய்வுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. நேற்று அதை கொண்டு வந்துருச்சு. அதனால அம்மா அவர்களுடைய அருமையான அந்த பணியை நாம் எல்லோரும் பாராட்டி நம்முடைய அருமையே நம்முடைய மக்கள் மருத்துவர் அம்மாச்சி ஜெயம் அவர்கள் இப்பொழுது அதற்கு ஆடை அணிவித்து தாங்கிய திருமுதலானை நெற்றி கண்ணனை நிறைவடை மடந்தை கூறு தாங்கி கொள்கையினானை குற்றம் இல்லையை கற்றயம் தடைமேல் ஆறு தாங்கிய அழகனை அமரத்து அரிய ஜோதி வரிவரருகளும் சேரு தாங்கிய திருத்தினை நகருள் சிவ கொழுந்தினை சென்றடை மனநே கணக்கில்லாத பெருந்துரை பெருமான் புண்ணாமங்கள் பேசுவார்க்கு கணக்கில்லாதோதோ இன்பமே வரும் துன்பமே துடைத்த பிரான் உனக்கில்லாதோதோ வித்து மேல் விளையாமல் என்னை ஒத்த பின் கணக்கில்லா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே கோலமே மேலே வானவத்வமே குணபுரி இருந்ததோ குணமே காரணமே கங்கை நாயகா எங்கள் கால கால காமநாதா ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்போர் கோயில் கொண்டாட வந்தானே ஞானமே தமிழ் நட்டவன் தாயை சொன்னே நடுகுமா நடுகே ஆரார் வந்தார் அமர குலாத்தில் அணியுடை ஆதிரினார் நாராயணனோடு நான் முகநங்கி இரவியும் எந்திரனோ தேராவீதியில் தேவ குலாங்கள் இசையனைக்கும் நிறைந்து பாராட்டுள் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கோருதுமே இரவாத அன்பு வேண்டி இரவாத இன்பு அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும்
மீண்டும் பிறப்புண்டேன் முன்னை என்றும் அறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும்போது முன்னடியில் கீழ் இருக்க என்றார். கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் இப்பரவே அமாமாகும் திருச்சேற்றம் பல துணிந்து போர்க்கூடம் நடந்தேகின்ற குங்களல் போற்றி போற்றி தீபமங்கல ஜோதி நமோ நம சூய அம்பலலில நமோ நம தேவ குஞ்சரி பாக நமோ நம அருள்வாயே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. Hey!